கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் புதிய எருசலேம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title New Jerusalem. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். Let's read John the Gospel, chapter 14, verses 2 and 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். The book of Revelation, chapter 21, the first 2 verses. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் அவர் சொன்னதான வார்த்தையை தானா வாசிக்க கேட்டோம். Now we heard the words spoken by Lord Jesus Christ when he was alive on this earth. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my Father's house are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். If it were not so, I would have told you. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். Now I go to prepare a place for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிதாவினுடைய வீட்டில், அதாவது பரலோகத்தில் 4 வித்தியாசமான மகிமையுள்ள வாசஸ்தலங்கள் காணப்படுகிறது. There are 4 different mansions differing in glories in heaven in the Father's house. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் 3 வாசஸ்தலங்களின் பெயரை நாம் வாசிக்க கேட்டோம். Now in Revelation chapter 21, the first 2 verses, we heard about 3 different places. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். They are new earth, new heaven and new Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. சியோன் என்கிறதான ஒரு வாசஸ்தலத்தை குறித்தும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We see of Zion also in the scripture. சங்கீதத்திலே நாம் கடந்த நாட்களில் இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். In the past we heard this verse in the book of Psalms. அது தேவன் தங்கும்படியாக விரும்பி அவர் தெரிந்தெடுத்ததான ஒரு வாசஸ்தலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that it is a place that God had desired to dwell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த 4 வாசஸ்தலங்களில் புதிய எருசலேம், சீயோன், இந்த 2 வாசஸ்தலங்களையும் சேர்த்துதான் இயேசு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று குறிப்பிடுகிறார். Of these 4 habitations, Lord Jesus Christ said that he was going to prepare a place which comprised of this New Jerusalem and Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. புதிய எருசலேம் என்கிற வாசஸ்தலமும் சீயோன் என்கிற வாசஸ்தலமும் இரண்டையும் சேர்த்துதான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். Jesus specifies that he was going to prepare a place for us, that was New Jerusalem and Zion put together. நாம் இந்த நாட்களில் புதிய எருசலேமை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating about New Jerusalem. புதிய எருசலேமானது பரலோகத்தை விட்டு இறங்கி வரக்கூடிய ஒரு மகிமையேறிய ஒரு வாசஸ்தலமாக அல்லது ஒரு கட்டடமாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Apostle John in his vision saw New Jerusalem as a glorious city coming down. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in Revelation chapter 21.
முதலாவதாக புதிய எருசலேமிலே பெரிதும் உயரமான ஒரு மதில் காணப்படுகிறது. First of all, in New Jerusalem was seen a great and high wall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த பெரிதும் உயரமான மதிலை குறித்து தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். These days we are meditating about that great and high wall. மதில் என்பது ரட்சிப்பை காட்டுகிறது. Wall shows salvation. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது மதில் என்பது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். In the prophetical book of Isaiah, chapter 26, verse 1, we read that the walls show salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சத்திய வேதத்தில் 7 விதமான ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Holy Scripture, we can see of 7 types of salvation. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது இந்த 7 விதமான ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is essential for a child of God to attain all these 7 salvations while he is on this earth. அந்த 7 ரட்சிப்பையும் யார் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போதே அந்த 7 ரட்சிப்பையும் அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் பெரிதும் உயரமான மதிலாக மாற்றப்படுகிறார்கள். Only those who attain all these 7 salvations while they are on this earth alone can become that great and high wall of Jerusalem. பெரிதான மதில் என்று சொல்வது எதை காட்டுகிறது? What does it mean when we say of that great wall? இந்த உலகத்தில் தாங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ரட்சிப்பையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம் பெரிதாக எண்ண வேண்டும். A child of God, while it is attaining each salvation in this earth, should consider that salvation as great. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in Hebrews chapter 2 verse 3 in English. நம்முடைய ரட்சிப்பை பெரிதாக எண்ணாவிட்டால் நாம் தண்டனைக்கு தப்ப முடியாது. If we do not consider our salvation as great, we cannot escape punishment. இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Today millions of Christians across the world are saved. பெந்தகோஸ்தே ஜனங்கள் மத்தியிலும் பல ரட்சிப்பை தேவ ஜனங்கள், அதாவது பாவ மன்னிப்பு என்கிற முதல் ரட்சிப்பு, ஞானஸ்நானம் என்கிற 2வது ரட்சிப்பு, அபிஷேகம் என்கிற 3வது ரட்சிப்பை பெந்தகோஸ்தே ஜனங்கள் அடைந்திருக்கிறார்கள். Today the Pentecostal people have also attained different steps of salvation, that is the remission of sins, and next baptism, and after that the anointing of the Holy Spirit. ஆனால் अनेक தேவ ஜனங்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம் பெரிதாக எண்ணுவதில்லை. But most of the people of God do not consider the salvation that they have attained something great. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி, பெந்தகோஸ்தே உலகத்திலும் சரி, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெரிதாக எண்ணுவதில்லை. Among the Christians and also in the Pentecostal world, most of the people do not consider the salvations that they have attained as a great thing. தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரமே தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெரிதாக எண்ணி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Among the people of God, only a very small group is considering the salvations that they have attained as something great. அப்படி யார் தங்களுடைய ரட்சிப்பை பெரிதாக எண்ணி ஜீவிக்கிறார்களோ அவர்கள்தான் பெரிதும் உயரமான இந்த மதிலாக மாறுகிறார்கள். Only those who consider the salvations that they have attained as great alone will become the great and high wall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே முதலாவது அந்த பெரிதும் உயரமான மதிலை குறித்து 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In the book of Revelation chapter 21 verse 12 we read about that great and high wall. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் போதும். And had a wall great and high. அதற்கு பெரிதும் உயரமான ஒரு மதில் காணப்படுகிறது. It had a wall great and high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த மதிலின் உயரமானது உயர்ந்து கொண்டே போகிறது. When we attain each salvation, the height of the wall increases. நாம் கடந்த நாட்களிலே 3 விதமான ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். In the past we have seen of the 3 types of salvation.
இன்றைய தினத்திலே நான்காவது ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate about the fourth salvation. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நம்முடைய வேதத்தை திருப்பும்போது, When we flip our scriptures to Acts of Apostles chapter 2, அங்கே வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. there the life of separation has been written as a salvation. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Acts of Apostles chapter 2 verse 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். And with many other words did he testify and exhort, saying, Save yourselves from this untoward generation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourself from this untoward generation. வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு ரட்சிப்பு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். Here we read that the life of separation is a salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, பெந்தகோஸ்தே ஜனங்கள் மத்தியிலே 3 ரட்சிப்பை நாம் பார்க்கிறோம். Among the Christians and among the Pentecostals also, we can see the 3 salvations. அநேகருடைய ஜீவியத்தில் அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். Many have repented in their lives. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். They have obeyed in baptism. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். They have been anointed. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில் வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறார்களா என்று நாம் ஆராய்ச்சி பண்ண போனால் அதில் அநேகர் வேறுபாட்டின் ஜீவியம் செய்வதில்லை. If we go to find out if among the anointed group of people they are leading a life of separation, sadly we can find that most of them do not lead a life of separation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொல்லும்போது, When we say a life of separation, முதலாவது இந்த உலகத்திலே காணப்படுகிற ஜனங்களை விட்டு நாம் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். first of all we must get separated from the people of this world. எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது, பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு விலகி என்று நாம் பார்க்கிறோம். In the book of Ezra, it is written that we have to separate ourselves from the filthiness of the heathen. பூலோக ஜாதிகளின் அசுத்தங்களை விட்டு விலகி, Getting separated from the filthiness of the heathen of the land. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி என்று சொல்கிறார். That is what Apostle Peter also says here. You have to get separated from this untoward generation. இந்த உலகத்து ஜனங்களிலிருந்து நாம் வேறு பிரிந்து முதலாவது ஜீவிக்க வேண்டும். First of all, we have to get ourselves separated from the people of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாம் இந்த சத்தியத்திலே வராதவர்களாய் இருக்கலாம். Maybe people in our family, our relatives and our friends may not be in this faith. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கலாம். They may be unsaved. அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Therefore it is necessary that we have to get separated from those people. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசா என்கிற ராஜாவை குறித்து நாம் படிக்கும்போது, In the Old Testament period, when we read of King Asa, அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தாயாகிய மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written that he had asked his mother Maacah not to be the queen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பெத்த தாயாய் இருந்தாலும் கூட இந்த விக்கிரக ஆராதனைக்காரியாய் மாறின போது, அது இந்த தேவனை விட்டு விலகின போது அவன் தன்னுடைய தாயை விலக்கி போட்டான், அல்லது தாயோடு உள்ள உறவை துண்டித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even though it was his own mother, when she went to idolatry, he never spared her and he had rejected her. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் இருந்து ஒரு வேறுபிரிதல், உலக ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒரு வேறுபிரிதல் தேவையாயிருக்கிறது. Therefore we who are anointed people of God should be separated from the people of this world. உலகத்திலிருந்தும் உலக ஜனங்களிலிருந்து வேறுபிரிதல் என்றால் என்ன?
What do we mean by getting separated from this world and the people of this world? இப்போ நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துல போய் வேலை பார்க்கிறோம் என்றால் உலக ஜனங்கள் மத்தியில தான் வேலை பார்க்கிறோம். When we go to our office to work, we work among people of this world. பிள்ளைகள் படிக்கும்படியாக காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகும்போது உலக ஜனங்கள் மத்தியில உலகத்தில் உள்ள பிள்ளைகள் மத்தியிலே தான் படிக்கிறார்கள். When our children go to schools and colleges to study, they have to get along with the people of this world. வேறு பிரிந்து ஜீவிப்பது என்றால் என்ன? Therefore, what do we mean by getting separated? அந்த உலக ஜனத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலக ஜனத்தினுடைய அந்த கிரியைகள், நடவடிக்கைகள் இவைகளை விட்டு இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாத வண்ணம் அவர்களை விட்டு நாம் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். We have to be very diligent and we have to keep away from those people so that their habits, their natures and their deeds do not come into our lives. உதாரணமாக சாமுவேலை நாம் எடுத்துக்கொண்டால், For example, when we consider Samuel, ஏலியின் வீட்டிலே தான் அவன் வாசம் பண்ணுகிறான். he was living in the house of Eli. ஏலியினுடைய ஜீவியம் மிக மோசமான நிலவரத்தில் இருந்தது. The life of Eli was not up to the standard. அவனுடைய பிள்ளைகள் ஓப்னி, பினகாஸ் மிகவும் துன்மார்க்கர்களாய் காணப்பட்டார்கள். His sons Hophni and Phinehas were terribly wicked. துன்மார்க்கர் என்று சொன்னால் வர்ணிக்க வாயினால் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் தினந்தோறும் தேவனுடைய வீட்டில் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். When we say of wickedness, it is undescribable, for they were committing sin every day in the house of God. ஆனால் அவர்கள் மத்தியிலே தான் இந்த சாமுவேல் அவர்களோடு கூட தான் ஒரு வீட்டிலே வாசம் பண்ணுகிறான். But this Samuel, along with him in the same house he was living. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த இடத்துல ஜீவித்து அவன் தன்னுடைய ஜீவியத்தை சாமுவேல் தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்ட. ஓப்பினியுடைய சுபாவம் சாமுவேலுக்குள்ள பிரவேசிக்கல, பினகாசுடைய சுபாவம் சாமுவேலுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. Living in the same house along with Hophni and Phinehas, Samuel was not living there, and the natures of Hophni and the natures of Phinehas did not come into that Samuel. இன்றைக்கு காலேஜில் நீ படித்துக் கொண்டிருப்பாய், ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் கிளாஸில் உள்ளவர்கள் ஓப்பனியை போன்று பினகாசை போன்று காணப்படக்கூடும். Dear children of God, you may be studying in college today, and the children in your classes may be like Hophni and Phinehas. ஓப்பனியும் பினகாசும் படிக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் அல்லது காலேஜில் நான் படிக்க மாட்டேன், நான் படிக்க காலேஜுக்கே போக மாட்டேன் என்று நீ வீட்டில் இருப்பதல்ல. Not staying back at home saying, where Hophni and Phinehas are, I will not go there. ஓப்பனியும் பினகாசும் இருக்கக்கூடிய அதே டெஸ்க்ல அதே பெஞ்சில உட்கார்ந்திருந்து நீ ஒரு சாமுவேலாய் அங்கே ஜீவித்து காட்ட வேண்டும். You have to sit along with Hophni and Phinehas in the same desk and live like Samuel. அடுத்து அதே ஏலியினுடைய வீட்டில் பினகாசின் மனைவியை குறித்து நாம் படிக்கிறோம். Next, in the same house of Eli, we read of the wife of Phinehas. அந்த பினகாசின் மனைவி அதே ஏலியின் வீட்டில் அதே பினகாசோடு குடும்பம் நடத்தி ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து ஜீவித்து தன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். The wife of Phinehas was living along with him in the house of Eli, and she was living a married life with him, and she lived a life of separation even though she was there. இந்த கிருபையின் காலத்துல பினகாசின் மனைவியை போன்று ஒரு விசுவாசி சகோதரிக்கு கணவன் பினகாசை போன்று காணப்படுவான் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் தாய் வீட்டில் தான் இருப்பார்கள். Today, in these days, if certain believer sisters have husbands like Phinehas, now we can make sure that they will be back in their maternal house. இந்த கிருபையின் காலத்தில் உள்ள விசுவாசி சகோதரிமார்களை நான் சொல்லுகிறேன். I'm telling about the believer sisters of this dispensation of grace. அவர்கள் தாய் வீட்டில் சும்மா எப்படி இருக்க மாட்டார்கள், விவாகரத்து வாங்கி விட்டு போய் தாய் வீட்டில் இருப்பார்கள். They won't go just to their maternal house. They will first get a divorce and then go back to the parents' house. பினகாசை போன்று தினந்தோறும் பாவம் செய்து கொண்டிருக்கிற, விபச்சார பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு புருஷனோடு ஒரு கணவனோடு என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த கணவனுடைய வாழ்க்கையை அந்த விவாகத்தை ரத்து செய்து அவர்கள் சொந்த வீட்டுக்கு திரும்பி இருப்பார்கள். And she will say, I cannot live with an adulterer like Phinehas, and so let me go back to my parents' house. Saying so, she will annul her wedding and go back to her mother's place. ஆனால் பினகாசின் மனைவியை நோக்கி பாருங்கள். But look unto the wife of Phinehas. ஏலியினுடைய குடும்பத்தில் அவள் என்ன எண்ணத்தோடு வந்தால்,
With what thoughts did she enter into the house of Eli? ஏலி ஒரு ஆசாரியனாயிருக்கிறான். Eli is a priest. ஆகவே அவனுடைய பிள்ளைக்கு நாம் மனம் முடித்து போனால் அல்லது விவாகமாய் அந்த குடும்பத்துக்கு போனால் தன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பக்திக்குரியதா இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்துதான் இந்த வீட்டுக்குள்ளே அவள் பிரவேசித்திருக்க கூடும். With the imagination saying Eli is a priest, so if I go to that house it will be blessing for me and it will be for my edification, thinking so she would have stepped inside the house of Eli. ஆனால் அவளுடைய வாழ்க்கையோ நரக வாழ்க்கையை போல மாறி போனது. But her life was like hell. சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் கூட செய்ய யோசிக்கிறதான பாவத்தை பினகாஸ் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் செய்து கொண்டிருந்தான். Each day, daily Phinehas was doing sins that even a common man will shudder to do. சாமுவேலின் புத்தகத்தை முதல் 4 அதிகாரங்களை வீட்டில் போய் படித்து பாருங்க, அவர்கள் என்னெல்லாம் பாவம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Better go home and read the first 4 chapters of 1 Samuel, whereby it is written what the sins of Phinehas were. ஆனால் இந்த பினகாசின் மனைவியுடைய ஜீவியத்தினுடைய விசேஷம் என்ன? What was the speciality found in the life of the wife of Phinehas? அதே ஏலியினுடைய வீட்டில் பினகாசின் மனைவியாக, இன்னும் சொல்ல போனால் அவனோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிறை மாத கர்ப்பிணியாக அந்த வீட்டில் தானே வாசம் பண்ணுகிறாள். She was living in the house of Eli and a married life with Phinehas, and now she was carrying full term. 1 சாமுவேல் 4 அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Let's read 1 Samuel chapter 4 verses 19 to 22. பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாகப்போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். And his daughter-in-law Phinehas' wife was with child, near to be delivered, and when she heard the tidings that the ark of God was taken, and that her father-in-law and her husband were dead, she bowed herself and travailed, for her pains came upon her. And about the time of her death, the women that stood by her said unto her, Fear not, for thou hast borne a son. But she answered not, neither did she regard it. And she named the child Ichabod, saying, The glory is departed from Israel, because the ark of God was taken, and because of her father-in-law and her husband. And she said, The glory is departed from Israel, for the ark of God is taken. அந்த ஏலியின் குடும்பத்திலே தான் இந்த பினகாசின் மனைவி ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள். This wife of Phinehas was living in the house of Eli. ஒரு துன்மார்க்கமான புருஷனாகிய பினகாசோடு அவள் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். She was leading a married life with a wicked husband Phinehas. அவனுடைய குழந்தையை அவள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறாள். She was carrying his baby in her womb. அவள் யுத்தம் பண்ணி தன்னுடைய கணவனுடைய வீட்டை விட்டு பிரிந்து போகவில்லை. She did not quarrel with her husband and get separated from him. ஆனால் அதே வேளையில பாத்தீங்கன்னா ஏலியுடைய சுபாவம், மாமனாராகிய ஏலியின் சுபாவம் இவளுக்கு இல்லை, கணவனாகிய பினகாசின் சுபாவம் இவளுக்கு இல்லை, கணவனின் சகோதரனாகிய ஓப்னியுடைய சுபாவம் இவளுக்குள் இல்லை. At the same time, she did not have the nature of her father-in-law Eli, the nature of her husband Phinehas, nor the nature of her brother-in-law Hophni. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஒரு கற்பனையில கொண்டு வந்து பாருங்க. Just visualize this. மாமனார் மரித்து போனான், Father-in-law died, புருஷன் மரித்து போனான், husband died, புருஷன் கூட பிறந்தவன் மரித்து போனான், and her brother-in-law also died. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவள் மரித்து போக போகிறாள். And in a short time she is also going to die. அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. She got a man child. அப்ப அந்த பிள்ளை அனாதையா மாறிவிட்டது. Now that child is an orphan. ஏன்னா அந்த புருஷன் வீட்டுல கணவன் வீட்டுல யாருமே இல்ல. For there was no one left behind in the family of her husband. இவளும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போகிறாள். And she was also about to die. அப்ப வந்து சொல்றாங்க, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைத்தது என்று சொல்றாங்க. And the women came and stood beside her and said, You have got a son. சாதாரண ஒரு தாய்க்கு என்ன பாரம் இருக்கும்? Generally, what will be the burden of the mother? யோசித்து பாருங்க. Just think of it. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளும் சாக போறா. In a short while she is going to die. அப்ப என்ன செய்யணும்னா, இவ என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், தன்னுடைய தாய் வீட்டில இருந்து யாரையாவது ஒருத்தர் வர வச்சு இந்த குழந்தையை அவங்க கையில ஒப்படைச்சு, நான் சாக போறேன், என்னுடைய கணவன் வீட்டுல எல்லாரும் மறிச்சிட்டாங்க, இந்த குழந்தையை வளர்த்து எடுங்க அப்படின்னு ஒப்படைச்சிருக்க வேணும். Naturally, she should have called someone from mother's place and said, I'm going to die shortly, so I'm entrusting my son into your hands and you should bring him up.
நாம் படிக்கிற 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கடைசியில படிக்கிறோம், அந்த குழந்தையின் மேல் அவள் சிந்தை வைக்கவில்லை. At the latter end of 1 Samuel chapter 4 verse 20, we read that she did not regard the child. ஐயோ என் குழந்தை அனாதையா மாறிடுச்சே, இந்த குழந்தை இன்னும் எப்படி வளரும், யார் வளர்ப்பா என்ற அந்த சிந்தைய அவள் குழந்தை மேல் வைக்கவில்லையாம். She never placed her thought on the child saying, oh, my child is going to be an orphan, who will bring him up? இந்த இடத்துல காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து, இந்த பினகாசின் மனைவியுடைய ஜீவியத்துக்கு முன்பாக, இவள் சுபாவத்துக்கு முன்பாக நம்ம ஒருத்தரும் பக்கத்துல நிக்க முடியாது. I am comparing everyone, including myself, who is assembled here with the wife of Phinehas, and we can never compare us with her. காரணம் என்னவென்று கேட்டால், the reason is, இவளுடைய சிந்தையில இப்ப என்ன இருக்குது? what was there in her mind? மாமனார் மரித்து போனான்னு கேள்விப்படுறா, கணவன் மரித்து போனான், கணவனுடைய சகோதரன் மரித்து போனான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தானும் மரித்து போக போறாள். இவ்வளவு விஷயத்தையும் கேள்விப்பட்டு, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதை குறித்தும் கேள்விப்பட்டு, இது ஒன்றிலே அவள் சிந்தை வைக்கல. அவளுடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி. She heard about the death of her father-in-law, her husband and her brother-in-law also, and very shortly she was also going to die, and also she heard the news that she has got a son, and she did not have her mind on all these things, but she was only worried that the ark of the Lord was taken. நீங்க எந்த பாதையிலும் கடந்து போங்க இந்த உலகத்துல, you may be passing through any path in this world. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளையை பற்றி, கணவனை பற்றி, கணவன் குடும்பத்தை பற்றி, அல்லது நம்மை பற்றி, இதுதான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பற்றி, இதுதான் நம்முடைய சிந்தையா இருக்குது. But our thought is always centered towards our children, ourselves, our husband and their family. ஆனால் இவள் தேவனுடைய பெட்டியை குறித்து சிந்திக்கக்கூடியவளாக இருந்தால், but she was thinking about the ark of the Lord. அந்த தேவனுடைய பெட்டி என்பது கிருபையின் காலத்தில் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை காட்டுகிறது. The ark of the Lord in this dispensation of grace shows the church that will be raptured. ஆசரி கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு குத்துவிளக்கு காணப்பட்டது. In the tabernacle there was a lampstand in the holy place. அதுவும் சபையை தான் காட்டுகிறது. That too shows the church. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. In the most holy place was the ark of the covenant. அதுவும் சபையை தான் காட்டுகிறது. That too shows the church. இந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between the two. பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற குத்துவிளக்குன்னு சொல்றது பூமியிலே காணப்படுகிற சபை, நம்ம எல்லாரையும் காட்டுது. The candlestick that is in the holy place shows the church that is found in this earth, that is every one of us. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த தேவனுடைய பெட்டி எதை காட்டுதுன்னு சொன்னால், இந்த எல்லா தேவ ஜனங்கள் மத்தியிலிருந்து இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. But the ark of the covenant found in the most holy place shows the church that will be raptured in the coming of the Lord among the church that is found in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எப்படி பினகாசின் மனைவி தேவனுடைய பெட்டியை குறித்து சிந்திக்கக்கூடியவளாய் இருந்தாலோ, as the wife of Phinehas was minded about the ark of the Lord, இந்த உலகத்துள்ள எல்லா உறவுகளை பார்த்துக்களும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு பினகாசின் மனைவியை போன்று இருப்பாயானால் உன்னுடைய சிந்தையெல்லாம் வருகையை பற்றியதா இருக்கும். Dearly beloved, if you are like the wife of Phinehas, your mind will always be about the coming of the Lord and not about the other relationships in this world. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படி? How to be caught up in the secret coming? என் இயேசுவை எப்படி சந்திப்பது? How can I meet my Jesus? அவருடைய வருகையில் நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது? How will I be taken up in his என் coming? பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது? How will my children be caught என் up? கணவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது? How will my husband be caught up? இதுதான் சிந்தையா இருக்கும். This will be the mind. ஆகவே நாம் வேறுபாட்டின் ஜீவம் என்றால் சுருக்கமாக விளங்கிக் கொள்வது, ஒரு இடத்துல நாம் எந்த இடத்துல இருக்கலாம், எந்த சூழ்நிலை மத்தியில் இருக்கலாம். Therefore, in short, to tell about the life of separation, we may be in any place, in any circumstance. ஆனால் அங்கே உள்ள அந்த ஓப்பனியுடைய சுபாவமோ, பினகாசின் சுபாவமோ, ஏலியின் சுபாவமோ நம்முடைய ஜீவியத்தில் பிரவேசிக்க கூடாது. But the natures of Hophni, Phinehas and Eli should not be found in our lives. அதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். That is a life of separation. முதலாவது இந்த உலகத்துள்ள ஜனங்களை விட்டு வேறுபட வேண்டும். First of all, we have to get separated from the people of this world. இரண்டாவது, நீங்கள் சபைக்குள் வந்த பிற்பாடு சபையில் உள்ள ஜனங்களை விட்டு வேறுபட வேண்டும். Second, after coming to the church, you have to get separated from the people in this church. ஏனென்றால் சபையில எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் அல்ல. For not all in the church are spiritual. எல்லா விசுவாசிகளும் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் அல்ல. Not all believers are able to live according to the truth.
அப்ப அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். And we have to get ourselves separated from such people. நாம் ரோமர்ல வாசிக்கும்போது When we read in Romans 16 அதிகாரம் 17 வசனம், chapter 16 verse 17. இன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். Now I beseech you, brethren, mark them which cause divisions and offenses contrary to the doctrine which ye have learned, and avoid them. இப்ப கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை விட்டு விலக வேண்டும். And we have to mark those who cause offenses and divisions among the doctrines that we have learned, and we have to avoid them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. சபையின் மத்தியில ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்காமல், சுவிசேஷத்தின் உபதேசத்தின்படி நடக்காமல், ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், உபதேசத்துக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இருப்பார்கள். In the church there will be people who walk disorderly, those who do not walk according to the gospel and according to the truth delivered unto them. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 6 வசனம். 2 Thessalonians chapter 3 verse 6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். Now we command you, brethren, in the name of our Lord Jesus Christ, that ye withdraw yourselves from every brother that walketh disorderly, and not after the tradition which he received of us. எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும். You have to withdraw yourselves from every brother that walketh disorderly, and not after the tradition which he received of us. கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், We beseech you, வேண்டிக் கொள்கிறோம் we request. என்று சொல்லவில்லை, He did not say so. கட்டளையிடுகிறோம். We command. அது ஒரு கட்டளையா இருக்கிறது. That is a command. அடுத்து 2 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும்போது Next, when we read in 2 Thessalonians 14 வசனம், chapter 3 verse 14. அதே அதிகாரம் 3 அதிகாரம் 14 வசனம். 2 Thessalonians 3:14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். And if any man obey not our word by this epistle, note that man, and have no company with him, that he may be ashamed. வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமை காட்டினால், If anybody does not obey the word, அவர்களை குறித்துக் கொண்டு you have to mark them, அவங்களோடு களவாதிருங்கள். and we should have no company with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. 2 யோவான்ல நான் வாசிக்கும்போது Now when we read 2 John அங்கே 9, 10 வசனங்கள், verses 9 and 10, 9, 10, 11. 9 to 11. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. He that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son. If there come any unto you and bring not this doctrine, receive him not into your house, neither bid him Godspeed. இந்த உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராமல் இருந்தால், இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்கிறவனா இல்லாமல், அது சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவனா இல்லாமல் இருந்தால் அவனை உங்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு வாழ்த்துதல் என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட் கூட சொல்லக்கூடாதாம். If anybody doesn't bring this truth or this gospel, and if he comes to your house, you should never allow him in, and neither should you bid Godspeed to him. That means you should not also greet him saying, Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. Dear child of God, it is necessary that you should lead such a life of separation. இன்றைக்கு பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது, அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அந்த மதிலின் வேலை அதோடு நின்று போயிருக்கிறது. Today when we see the life of many children of God, they have repented, they have been baptized, they have been anointed, and the work of the wall has been stopped till there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த மதில் உயர வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். If you want the height of the wall to increase, you have to lead a life of separation. வேறுபாட்டின் ஜீவியம் செய்யும்படியாக எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தினூடாக நான் வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய தினத்தில் எஸ்தரின் வாழ்க்கையிலிருந்து
சில சத்தியங்களை நான் சொல்லுகிறேன். Today, from the life of Esther, let me tell you of certain truths as to how we have to lead a life of separation. எஸ்தர் முதலாவது மணவாட்டிக்கு ஒரு நிழலாய் இருக்கிறாள். First of all, Esther is a shadow of the bride. எஸ்தர் எப்படி ஒரு மணவாட்டியாய் மாறினாள் என்கிற சத்தியத்தை நாம் இன்றைய தினத்திலே படிப்படியாய் தியானிக்க போகிறோம். Today, step by step, we are going to read about the truths as to how Esther became the bride. முதலாவதாக எஸ்தரை குறித்து நாம் படிக்கும்போது அவளுடைய பெயர் அத்சால் என்பதாய் இருந்தது. First of all, we read that Esther was earlier called as Hadassah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அத்சால் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சந்தோஷம் என்பதாகும். The meaning of the term Hadassah is joy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் காணப்படுகிறது. Today, millions of Christians have this joy of salvation in them. ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாற முடியாது. But those who have received only the joy of salvation cannot become the bride of Lord Jesus Christ. அந்த மணவாட்டி யார்? Who is that bride? வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துக்கு சொல்லப்பட்டது, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். In Revelation chapter 21, it was told to Apostle John, come up hither, I will show you the bride, the Lamb's wife. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லிதான் புதிய எருசலேம் என்கிற அந்த கட்டடத்தை காண்பிக்கிறார். Saying unto John, I will show you the bride, the Lamb's wife, he showed him the building, New Jerusalem. ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி யார்? Therefore, who is the bride, the Lamb's wife? புதிய எருசலேம் தான் அவருடைய மணவாட்டி. New Jerusalem is his bride. வெளிப்படுத்தல் 21:9 படித்து பாருங்கள். If you read Revelation chapter 21 verse 9, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, And there came unto me one of the 7 angels which had the 7 vials full of 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will show thee the bride, the Lamb's wife. மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லிதான் புதிய எருசலேம் என்கிற கட்டடத்தை காண்பிக்கிறார். saying unto him that he will show the bride, he showed him the building, New Jerusalem. அத்சாலாய் காணப்படுகிற அந்த ஸ்திரீ ஒரு எஸ்தராய் மாற வேண்டும். Therefore, that woman, Hadassah, should become Esther. அத்சாலுக்கு ஒருபோதும் மணவாட்டியாய் மாற முடியாது. Hadassah can never become the bride. கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கலாம். There may be millions of Christians who have the joy of salvation. வெறும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாற முடியாது. Just having the joy of salvation alone, you cannot become the bride of Christ. நீ எஸ்தராய் மாற வேண்டும். You have to become Esther. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எஸ்தர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ரகசியம் என்பதாகும். The meaning of the term Esther is mystery. பல அர்த்தங்கள் இருக்கிறது. நான் மிகவும் பிரதானமான அர்த்தத்தை தான் சொல்லுகிறேன். There are many meanings, but I am giving you the foremost. எஸ்தர் என்றால் ரகசியம். Esther means mystery. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், Therefore, if we ought to be caught up in the secret coming of Lord Jesus Christ, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்துல ஒரு ரகசியமாய் மாற வேண்டும். you, anointed child of God, should become a mystery to this world. சபை ஒரு ரகசியமாய் இருக்கிறது. The church is a mystery. யார் அந்த சபை? Which is the church? அபிஷேகம் பண்ணப்பட்ட நம் ஒவ்வொருவருமே அந்த சபை. Each one of us who are anointed is that church. எபேசியர் 5:32 நாம் வாசிக்கும்போது, When we read in Ephesians chapter 5 verse 32, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். This is a great mystery, but I speak concerning Christ and the church. இந்த ரகசியம் பெரியது. this is a great mystery. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். I speak concerning Christ and the church. கிறிஸ்து ஒரு ரகசியமாய் இருக்கிறார். Christ is a mystery. சபையும் ஒரு ரகசியமாய் இருக்கிறது. And the church also is a mystery. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த உலகத்திலே அத்சாலாய் காணப்படுகிற அல்லது ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நீ ஒரு எஸ்தராய் மாற வேண்டும். you who are like Hadassah, having received the joy of salvation, should become an Esther. அதாவது இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு ரகசியமாய் தெரியும். That is, the life that we lead on this earth should be a mystery to others. மற்றவங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. Others cannot comprehend it. ஆகவே தான் எஸ்தரின் புத்தகத்துல யூத ஜனங்களை குறித்து ஆமான் இப்படி சொல்லுகிறான்,
That is why in the book of Esther, Haman said about the Jews, இந்த தேசத்திலே ஒரு ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். there is a group of people scattered abroad in this land. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து விகற்பமாக இருக்கிறது. Their laws are diverse from the laws of the people of this land. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரே உலகத்துல ஜீவித்தாலும் ஒரே தேசத்துல ஜீவித்தாலும் ஒரே தெருவுல ஜீவித்தாலும் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவருடைய பழக்க வழக்கங்கள் உலகத்தாருடைய பழக்க வழக்கங்களுக்கு விகற்பமாக இருக்க வேண்டும். You may be living in the same world or same nation or maybe in the same street also. Your laws and your life should be different from the rest of the people. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ செய்வாயானால், dear anointed child of God, if you are leading a proper life of separation in this earth, மற்ற ஜனங்களுக்கு உன் குடும்பத்தில் உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் அல்லது உன் கூட பிறந்தவர்களுக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் உன் ஜீவியத்தை விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது ஒரு புரியாத புதிராய் ரகசியமாய் காணப்படும். your life will be a riddle or a puzzle or a mystery to everybody in this world if you lead a proper life of separation, including your parents who begat you and for the rest of the people. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose everybody in the family of believers, ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், and everybody in the family are anointed, அதுல வந்து கணவன் மாத்திரம் ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறார். and suppose only the husband alone is leading a proper life of separation. மனைவி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க, விசுவாசிதான், the wife is anointed and a believer, ஆனா கணவனை போல ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறது இல்ல, but is not able to lead a life of separation similar to that of her husband. வேறுபாட்டின் ஜீவியமே மனைவிக்கு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. And we can also consider that the wife does not lead a life of separation. அப்ப அந்த மனைவிக்கு கூட கணவனுடைய ஜீவியம் ஒரு ரகசியமாய் புரியாத புதிராய் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நபராய் அவர் காணப்படுவார். And then the life of the husband will be a puzzle or a riddle or mysterious to her wife. நீ ஒரு எஸ்தராய் இருப்பாயானால் உன்னுடைய ஜீவியம் ஒரு ரகசியமாய் மற்றவங்களுக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு காணப்படும். If you are an Esther, your life also will be a mystery which is not being understandable to others. அப்ப உன்னுடைய ஜீவியம் யாருக்கு புரிந்து கொள்ள முடியும்? And who can understand your life? உன்னை போல யார் சரியான வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யறாங்களோ அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு உன்னுடைய ஜீவியம் விளங்கும், புரியும். Only those believers who lead a proper life of separation and similar to your life alone can understand you and your life. இதைத்தான் 1 கொரிந்தியரில் நாம் படிக்கும்போது, that is what we read in 1 Corinthians. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். And those people with natural nature do not accept the things of God. 1 கொரிந்தியர் 2:14 முதல் 1 Corinthians chapter 2 verse 14 onwards. ஜென்ம ஸ்வபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். போதும். But the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him. Neither can he know them, because they are spiritually discerned. But he that is spiritual judgeth all things, yet he himself is judged of no man. உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை பெற்றெடுத்தவர்களா இருக்கலாம் அல்லது விவாகம் பண்ண நபரா இருக்கலாம். அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களா இருப்பார்களானால் நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருந்தால் உன்னை அவர்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. Your family, your parents, or the one who has married you, if they may be anointed people, but if they have the natural nature in them, they cannot understand or discern you who are spiritual. அதான் ரகசியம் என்பது. That is mystery. அப்போ நீ சரியான ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யும்போது, therefore if you lead a proper life of separation, நீ ஒரு எஸ்தராய் மாறுகிறாய். you become Esther. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும்போது, now when we look into the life of Esther, அவளுக்கு தாயும் தகப்பனும் இல்லை. she did not have father and mother. அவளை வளர்த்தது மொர்தெகாய். Mordecai brought her up. மொர்தெகாய் தான் அவளை வளர்த்தான். Mordecai brought her up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நீ ஒரு எஸ்தராய் இருப்பாயானால் உன்னுடைய ஜீவியத்துல
தாய் தகப்பன் இருக்க மாட்டார்கள். Therefore, if you are an Esther, you will not have a father and mother in your life. தாய் தகப்பன் என்று சொன்னா எழுத்தின்படியான தாய் தகப்பன் அல்ல. We do not. நம்முடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியான தாய் தகப்பன் அல்ல. In our life, we do not mean that literal father and mother. தகப்பன் என்றால் இரக்கம் பாராட்டுகிறவன் என்று அர்த்தமாம். When we say of a father, it is the one who shows compassion. சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல. In the book of Psalms, we read that as a father has pity on his children. அப்ப எஸ்தருக்கு தகப்பன் இல்லை என்று சொன்னால், நீ ஒரு எஸ்தராய் இந்த உலகத்துல மாறுவாயானால், சரியான வேறுபாட்டின் ஜீவன் செய்வாயானால், உனக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய மனிதன் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. Therefore, when we say that Esther did not have a father, if you lead a proper life of separation like Esther, you will not have anyone to pity you in this world. அடுத்த தாய் என்று சொல்லும்போது, next when we say of a mother, பால் கொடுக்கிற தாயானவள் பட்சமாய் நடந்து கொண்டாள். and a mother who giveth suck to her child. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்கிறார், பால் கொடுக்கிற தாயை போல நாங்கள் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். In Thessalonians, St. Paul says, we were compassionate to you as a mother nourisheth and cherisheth her children. அப்ப தாய் இருக்கக்கூடாது என்ற அர்த்தம் என்ன? நம்ம இடத்துல பட்சமாய் பேசி பட்சமாய் நடந்து கொள்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். And when we say without mother, there is no one to take our side. இப்ப உலக பிரகாரமாக மனிதர்கள் மத்தியிலிருந்து ஒரு இரக்கமும் பட்சமாய் பேசுகிற அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். Therefore the Lord will bring us to a place that there is none to pity us in this world and none to support our cause in this world. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. நீ ஒரு எஸ்தராய் இருப்பாயானால் உன்னுடைய ஜீவியத்திலே பட்சமாய் பேசக்கூடிய ஒரு தாயும் இல்லை, இரக்கம் பாராட்டக்கூடிய ஒரு தகப்பனும் இல்லை. இந்த உலகத்தில் உனக்கு எந்த இரக்கம், உலகத்து மனிதர்களிடத்துல எந்த இரக்கமும் பட்சமாய் இருக்கிற அனுபவமும் கிடைக்காது. If you are an Esther in this world, there will not be anyone to pity you nor have compassion on you in this world. கர்த்தர் ஒருவர் தான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய், கர்த்தர் ஒருவர் தான் உன்மேல் பட்சமாய் இருக்கிறவராய் இருப்பார். It is the Lord alone who will be gentle to you and be merciful unto you. உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? How will be your state of mind? கர்த்தரிடத்தில் இரக்கமாய் இருந்தால் போதும், கர்த்தரிடத்தில் பட்சமாய் இருந்தால் போதும். மனிதர்களுடைய பட்சம் அல்லது மனிதர்களுடைய இரக்கம் எனக்கு தேவையில்லை. If the Lord is pitiful and merciful unto me, that will be sufficient. I do not need the pity of the people of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எஸ்தருக்கு தாயும் தகப்பனும் இல்லை. Esther did not have mother and father. அவளுக்கு மொர்தெகாயினுடைய வளர்ப்பிலே வளர்ந்தாள். She was brought up in the hands of Mordecai. மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்து எடுத்தான். Mordecai brought up Esther. மொர்தெகாய் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், the meaning of the term Mordecai, இரத்தம் வரத்தக்கதாக காயப்படுத்துவது. bruising until blood comes out. இரத்தம் வரத்தக்கதாக காயப்படுத்துவது. bruising until blood comes out. இதுதான் மொர்தெகாய் என்கிற வார்த்தையினுடைய பிரதானமான அர்த்தம். This is the main meaning of the term Mordecai. கர்த்தர் உன்னை ஒரு எஸ்தராய் இந்த உலகத்தில் வைத்திருப்பாரானால், if the Lord has placed you as an Esther in this world, அல்லது நீ ஒரு மணவாட்டி சபையாய் இந்த உலகத்திலே மாறிக்கொண்டிருப்பாயானால், or if you are becoming a bridal church in this world, ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய முடியாது நீ உன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நபராய் இருப்பாயானால், if you have yielded yourself to lead a proper life of separation, நீ காயங்களின் வழியாக, இரத்தம் வரத்தக்கதான அந்த காயங்களின் வழியாக வளர்க்கப்பட்டு வருவாய். you will be brought up through bruises which is bleeding. உன் ஆத்துமா காயப்பட்டு 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 வளர்ந்து வருவாய். Your soul will be wounded quite often when you are being developed. உன் சரீரத்துல பல காயங்கள், உன்னுடைய ஆவியில மனதுல பல காயங்கள், காயங்கள்ல தான் நீ வளர்ந்து வருவ. சந்தோஷமா இருக்காது. You will be growing up in bruises. There won't be any joy found in your soul, body and spirit. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நமக்கு மறக்க முடியாத காயங்களாக, வடுக்களாக மாறி இருக்கும். Certain things that took place in our life can never be forgotten, and those are deep wounds and scars. இப்படி எத்தனையோ காயங்களின் வழியாக நீ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபராய் இருப்பாய். You will be brought up and you will be developed through many bruises. நீ ஒரு எஸ்தராய் இருப்பாயானால், ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவன் செய்வாயானால், நீ விரும்புறதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது. If you are an Esther, if you are leading a proper life of separation, all that you like will not come to pass in your lives. நீ விரும்புறதெல்லாம் வாஞ்சிக்கிறதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல நீ இருக்க முடியாது. You cannot be in a place where you are able to do whatever you desire. உன்னுடைய வளர்ப்பு காயங்களின் வழியாக காயப்பட்டு 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 கடந்து போகக்கூடிய ஒரு பாதையாய் உனக்கு இருக்கும். Your life will be a path of bruises and wounds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள்?
கன்னிமாடத்துக்கு கொண்டு வரப்படுகிறாள். Next, Esther was brought to the house of women. அந்த கன்னிமாடத்திலே கொண்டு வரப்பட்டு ஏகாயின் வசத்தில் ஒப்படைக்கப்படுகிறாள். And she was brought to the house of women and entrusted into the custody of Hegai. ஏனென்றால் அகாஸ்வேருக்கு மணவாட்டியாய் மாற வேண்டுமானால் எஸ்தர் கன்னிமாடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். If Esther has to become the wife of Ahasuerus, she has to be brought to the house of women. அந்த கன்னிமாடத்திலே அநேக கன்னி பெண்கள் காணப்பட்டாலும் அவர்களை நடத்தும்படியாக ஏகாய் என்கிற ஒரு அன்னகன் காணப்படுகிறான். Though there were many maidens gathered in the house of women, there was an eunuch called Hegai to take care of them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நீ ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவன் செய்து கொண்டிருப்பாயானால், if you are leading a proper life of separation, கன்னிமாடம் என்பது இங்கே சபையை காட்டுகிறது. the house of women shows the church. இந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் கன்னிமாடம். The New Testament church is the house of women. தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். After getting anointed, the Lord brought us here. உன் ஜீவியம் ஒரு ரகசியமாக இருக்கிறது. Your life is a mystery. பல காயங்களின் வழியாக கர்த்தர் உன்னை நடத்தி பல வடுக்களை உன் ஜீவியத்திலே ஏற்படுத்தி இந்த கன்னிமாடத்திலே கொண்டு வந்து ஒரு அன்னகனுடைய கரத்திலே ஒப்படைத்திருக்கிறார். The Lord has led you and brought you through many bruises, and then there have been so many scars in your life, and finally the Lord has brought you to the house of women under the custody of Hegai the eunuch. உன்னை நடத்தக்கூடிய அந்த நடத்திப்புக்காரன் ஒரு அன்னகனாய் இருக்க வேண்டும். The leader who is leading you should be an eunuch. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ சபைகளுக்கு போகிறார்கள். Today many Christians go to different churches. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நடத்தக்கூடிய அந்த நடத்துகிறவர், உனக்கு போதிக்கிறவர், உனக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர் ஒரு அன்னகனாய் இருக்க வேண்டும். But dear child of God, the one who leads you, the one who teaches you and gives you the word of God should be an eunuch. ஏன் அன்னகனாய் இருக்க வேண்டும்? Why should he be an eunuch? இப்ப ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களுக்காக For the sins of the people, பலி செலுத்த வேண்டும். the offering should be offered. பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். A sacrifice should be offered for the sins of the people. அப்ப யார் செலுத்துற பலியை தேவன் அங்கீகரிப்பார்? And whose offering will the Lord accept? ஏசாயாவிலே நாம் படிக்கும்போது 56ஆம் அதிகாரத்திலே அன்னகன் செலுத்தக்கூடிய பலியை தான் தேவன் அங்கீகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the prophetical book of Isaiah chapter 56 it is written, the Lord will accept the sacrifices offered by the eunuchs. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7. Isaiah chapter 56 verse 7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். Even them will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices shall be accepted upon mine altar. For mine house shall be called a house of prayer for all people. 4ஆம் வசனம். Verse 4. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், For thus said the Lord unto the eunuchs that keep my Sabbaths and choose the things that please me and take hold of my covenant. அன்னகர்களை குறித்து தான் இங்கே சொல்கிறார். Here he says about the eunuchs. அப்ப கன்னிமாடத்தை நடத்தக்கூடிய கன்னிமாடத்தில் கன்னி பெண்களை நடத்தக்கூடிய அந்த ஏகாய் ஒரு அன்னகனாய் இருக்க வேண்டும். And Hegai, who is the custodian of the maidens in the house of women, should be an eunuch. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த அன்னகன் செலுத்தக்கூடிய பலியை தான் நான் அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says he will accept the burnt offerings and sacrifices offered by the eunuchs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அன்னகன் என்று சொல்லும்போது Therefore when we say of an eunuch, ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்கிறதான ஒரு அனுபவம், it is an experience of neither male nor female. அல்லது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி இல்லை, Or he has not the power to beget a child. 3 விதமான அன்னகர்களை குறித்து இயேசு பேசியிருக்கிறார். Jesus has spoken of 3 types of eunuchs. ஒன்று, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள். One, people who were born as eunuchs from the mother's womb. அவர்கள் பிறப்பிலே அன்னகர்களாய் பிறந்தவர்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி பிறப்பிலே அவர்களுக்கு இல்ல. They were born as eunuchs and they have no power to sire children. இரண்டாவது கூட்டத்தாரை குறித்து இயேசு சொல்கிறார், மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். And the second group Jesus says is of those who were made eunuchs by men. அது மனுஷர்கள் மூலமாக, ஆபரேஷன்ஸ் மூலமாக
நகர்களாய் மாறுகிறவர்கள் அல்லது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை இழப்பவர்கள். That is, through the surgeries they have been made eunuchs. That is, they lose the power to sire children. ஆனால் மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை குறித்து இயேசு சொல்லுகிறார். Jesus says of a third group of people also. அவர்கள் யார்? Who are they? பரலோக ராஜ்யத்துக்காக தங்களை அன்னர்களாகி கொண்டவர்கள். They have made themselves eunuchs for the kingdom of heaven's sake. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Matthew chapter 19 verse 12. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். For there are some eunuchs which were so born from their mother's womb, and there are some eunuchs which were made eunuchs of men, and there be eunuchs which have made themselves eunuchs for the kingdom of heaven's sake. He that is able to receive it, let him receive it. தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. There are some which are born from their mother's womb as eunuchs. மனுஷர்கள் மூலமாய் அன்னர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. And there are certain who are made eunuchs by men. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. And there are some who made themselves eunuchs for the kingdom of heaven's sake. அப்ப இந்த கன்னி மாடத்திலே கன்னி பெண்களை இந்த ராஜா யாருடைய கரத்தில் ஒப்படைக்கிறான்? ஒரு அன்னகனுடைய கரத்தில் ஒப்படைக்கிறான். Therefore the king entrusted maidens in the house of women into the hand of an eunuch. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீ ஒரு எஸ்தரா இருப்பாயானால் ஒரு அன்னகனுடைய நடத்திப்பின் கீழ் நீ காணப்பட வேண்டும். If you are an Esther, you should be found under the leadership of an eunuch. அடுத்தபடியாக இந்த ஏகா என்கிற வார்த்தைக்கு இரண்டு முக்கியமான அர்த்தங்கள். Next, there are two important meanings for the term Haggai. முதலாவது அர்த்தம் செப்பரேஷன், வேறுபிரிதல் என்பதாகும். The first meaning is separation. இரண்டாவது அர்த்தம் மெடிடேஷன் என்பதாகும். The second meaning is meditation. அதாவது தியானம் பண்ணுவது. That is meditating. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஏகாயின் வசத்தில் அநேக கன்னி பெண்கள் காணப்பட்டார்கள். Many maidens were gathered under the custody of Haggai. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? எப்படியாவது ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்காக அல்லது ராஜஸ்திரியாய் மாற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். They adorned themselves and purified themselves according to their taste and interest, and their only aim and ambition was somehow or the other they should become the bride of the king. ஆனா எஸ்தர் அந்த கன்னி மாடத்துல காணப்படக்கூடிய மற்ற கன்னி பெண்கள் இருந்து வேறு பிரிந்து காணப்பட்டாள். But this Esther was something different from the rest of the maidens who were found in the house of women. அதைத்தான் நான் வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு எஸ்தரை நான் உதாரணமாக கொடுக்கிறேன். That is why I am giving Esther as an example for the life of separation. கன்னி மாடத்துல வந்த எல்லா கன்னி பெண்கள் எதற்காக வந்தார்கள்? அகாஸ்வேருக்கு ராஜஸ்திரியாய் மணவாட்டியாய் மாறும்படியாகத்தான் வந்தார்கள். All the maidens had gathered in the house of women just to become the wife or the queen of King Ahasuerus. அதுபோல இந்த இடத்துல கடந்து வந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். Similarly, all the anointed people of God who are gathered here have come here with the aim to become the bride of Lord Jesus Christ. இதுதான் அந்த கன்னி மாடம், புதிய ஏற்பாடு சபைதான் அந்த கன்னி மாடம். This New Testament church is the house of women. நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அந்த கன்னி பெண்கள். Everyone gathered here are maidens. நம்முடைய மத்தியில் இருந்து தான் ஒரு மணவாட்டியை அவர் தேடுகிறார். And he is searching for a bride among us. ஆனா மற்ற அந்த கன்னி பெண்கள் என்ன செய்தார்கள்? தங்களை அலங்கரிப்புக்காக, தங்களை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு விருப்பமான பொருளை கேட்டு கேட்டு வாங்கினார்கள் ஏகாய் இடத்துல. But the rest of the maidens asked Haggai whatever things that they wanted to purify themselves. ராஜா சொல்லியிருந்தான், கன்னி பெண்கள் என்ன கேட்டாலும் கொடு என்று சொல்லியிருந்தான். For the king had commanded Haggai, saying, whatever the maidens ask, you have to give them. அதே வேளை நியமித்தது என்று ஒன்று இருக்குது. At the same time, there were certain things appointed for them. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Understand properly. அந்த கன்னி மாடத்துல உள்ளவங்களுக்கு சுத்திகரிப்புக்காக ராஜா நியமித்தது ஒன்று இருக்குது. There is something else that has been appointed by the king for the purification of the maidens who were gathered in the house of women. வெள்ளை போளம், சுகந்த வர்க்கம், myrrh and sweet odor. இதான் நியமித்தது. These were the things ordained for them. இதை ஏகா வந்து நியமித்து வச்சிருந்தான். ராஜா ஏகாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தான், ஏகா இதை நியமித்து வைத்திருந்தான். And the king had instructed Haggai to give those things, and Haggai also had appointed those things. எல்லா கன்னி பெண்களுக்கு நியமிச்சது இதுதான். These were the things appointed for all the maidens. ஆனா அதே வேளையில இது பத்தாது, எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு இன்னும் நிறைய வேணும், அது வேணும், இது வேணும், பவுடர் வேணும், வேற லவணி வேணும், சுனோ வேணும், இதெல்லாம் இப்ப இந்த காலத்துல. அந்த காலத்துல அது போல வேற பொருட்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் வேணும்னு யாரெல்லாம் கேட்டாங்களோ கேட்டவங்களுக்கு ஏகாய் கொடுத்தான்.
These days we have powder, snow, foundation, everything. In those days they had something else similar to this, and whatever the maidens had asked them, they were given everything by Haggai. ஆனா எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும்போது, But when we see the life of Esther, ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றை எஸ்தர் கேட்கவில்லை. Esther never asked anything else other than the things appointed by Haggai. அப்ப மற்ற கன்னி பெண்கள்ல இருந்து இங்க எஸ்தர் வேறு பிரிகிறாள். Here Esther is getting separated from the rest of the maidens. ஒரே கன்னி மாடத்துல அநேக கன்னி பெண்கள் மத்தியில தான் இந்த எஸ்தர் ஜீவிக்கிறாள். This Esther was living along with the other maidens in the same house of women. எப்படி ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ் ரூம்ல மற்ற பிள்ளைகளோடு நீங்க வாழ்றீங்களோ அது போல, As you are also living with the other children in the same class or in the same college. எஸ்தர் அங்கே வாழ்கிறாள். Esther was living there. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒண்ணு இங்க எஸ்தரை தொடவில்லை. But Esther did not contact all the habits of the other maidens. எஸ்தரின் புத்தகத்தின் வசனத்தை வாசிங்க. ஏகாய் நியமித்த எஸ்தர் 2:15. Esther chapter 2 verse 15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தாப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது, அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. Now when the turn of Esther, the daughter of Abihail, the uncle of Mordecai, who had taken her for his daughter, was come to go in unto the king, she required nothing but what Haggai, the king's chamberlain, the keeper of women, appointed. And Esther obtained favor in the sight of all them that looked upon her. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற எந்த காரியத்தையும் கேட்கவில்லை. She required nothing else except that which Haggai had appointed for her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப ஏகாய் நியமித்தது என்ன? What were the things appointed by Haggai? அதைத்தான் வெள்ளை போலம் சுகந்த வர்க்கம் என்று நாம் பார்க்கிறோம். We saw that it was myrrh and sweet odors. வாசிங்க அந்த 2:12. 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு, Now when every maid's turn was come to go unto King Ahasuerus, after that she had been 12 months according to the manner of the women, for so were the days of their purification accomplished, to wit 6 months with oil of myrrh and 6 months with sweet odors. வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் With myrrh and sweet odors. இதை தவிர வேற ஒன்று எஸ்தர் வேண்டாம்னு சொல்லிட்டா. Esther required nothing else other than these. ஏகாய் நியமித்த காரியம் போதும். Whatever Haggai has appointed for me is sufficient. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்க வெள்ளை போலம் என்பது எதை காட்டுகிறது? What does myrrh show? பாடுகள், Life of suffering, நிந்தைகள், reproaches, அவமானங்கள், shames, பரியாசங்கள், derisions. இதெல்லாம் வெள்ளை போலம் காட்டுகிறது. Myrrh shows all these things. இந்த பாதின் வழியாக நடந்து போகும்போது When we pass through these paths, நமக்கு வரக்கூடிய பாடுகள் நம்மை சுத்திகரிக்கிறது. the sufferings that we encounter sanctifies us. நமக்கு வரக்கூடிய நிந்தைகளும் அவமானங்களும் நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கிறது. The reproaches and humiliations that we encounter purifies our life. நம்முடைய இருதயத்தை உருவாக்குகிறது. It forms our heart. நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது. It molds our heart. சுகந்த வர்க்கங்கள், Next, sweet odors. அது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. It shows prayer life, சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. a life of testimony. இப்படிப்பட்ட பாதையின் வழியாக எஸ்தர் நடத்தப்பட்டாள். Esther was brought through these paths. மாத்திரமல்ல, அவள் ஏகாயின் நடத்திப்பின் கீழ் காணப்பட்டாள். Not only that, she was found under the leading of Haggai. ஏகாய் ஒரு அன்னகன் மாத்திரமல்ல, Haggai was not only an eunuch. இரண்டு அர்த்தங்களை நாம் பார்த்தோம். We saw of two meanings. ஒன்று வேறு பிரிதல். First is separation. கன்னி மாடத்திலே ஜீவித்த எஸ்தர் மற்ற கன்னி பெண்களிலிருந்து வேறு பிரியக்கூடியவளாய் இருந்தாள். Esther, who was living in the house of women, separated herself from the other maidens. அவளுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து, அவளுடைய ஜீவியத்திலிருந்து, அவளுடைய சுபாவத்திலிருந்து இவள் வேறு பிரிந்து ஜீவித்தாள். She got herself separated from their natures and their habits. அடுத்தபடியாக தியானம். Next is meditation. தியானம் Meditation. எப்போதும் தியானிக்கிற ஒரு அனுபவம். An experience of meditating always. என்ன தியானம்? What should we meditate? எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நான் இங்கே கொண்டு வரப்பட்டேன்? From which place have I been brought here? நான் ஒரு அனாதையாய் காணப்பட்டேன். I am an orphan. எந்த இடத்திலிருந்து என்னை இங்கே கொண்டு வந்தார் ஆண்டவர்? Oh, from where did the Lord bring me here? அருமையான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும்,
Dear child of God, you may be elevated to any level in your life, உலக பிரகாரமானாலும் சரி ஆவிக்குரிய பிரகாரமானாலும் சரி. maybe according to this world or spiritually. நீ எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், Even though you may be elevated much, நீ எந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டா என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. never should you forget the place from where you were lifted up. அதை எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். You have to meditate it always. பாருங்க, தாவீதுக்கு அந்த சுபாவம் காணப்பட்டது. We can see that this nature was found in David. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது நடனம் பண்ணின போது, When David danced before the ark of the covenant, மீகாள் சொல்லுகிறாள், மனைவியாகிய மீகாள் சொல்லுகிறாள், Michal his wife said, நீ ஒரு ராஜாவா இருந்து கொண்டு being a king, வஸ்திரம் இல்லாமல் without your dress, இப்படி நடனம் பண்ணுகிறாயே. you are shamelessly dancing. அப்போ தாவீது என்ன சொல்லுகிறான்? What did David say? ஆடுகளின் பின்னால் நடந்து கொண்டிருந்த என்னை. And I who was behind the sheep. அப்ப தன்னுடைய ஜீவிதத்தில் அவன் எப்போதும் அதை யோசித்தான். Every day he was thinking about his life. நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். When I was looking after the sheep, ஆடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த என்னை I who was running behind the sheep, கர்த்தர் தான் ராஜாவாக உயர்த்தினார். the Lord lifted me up as a king. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு உயரத்தில் இருக்கலாம், you may be in a very high position today. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கலாம். There may be many blessings for you today. எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உன்னை அந்த இடத்துக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை நீ எப்போதும் தியானிக்க வேண்டும். But you have to always meditate from the place where you have been lifted and the place now you are. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல கல்வாரி சிலுவையை நாம் எப்போதும் தியானிக்க வேண்டும். And similarly we have to meditate about Calvary every day. ஏகா என்பது தியானம் பண்ணுவது. Agai means meditation. எஸ்தர் தியானம் பண்ணக்கூடியவளா இருந்தால், Esther was meditating regularly. தியானிக்கிறவளா இருந்தால், She was a regular meditator. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கன்னி மாடத்திலே அவளுக்கு பல உறவுகள் உண்டாயிருக்க முடியும். And she could have had many friendship in the house of women. ஆனால் அது ஒன்றை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. But she never forged anything. உலக பிரகாரமாக அந்த கன்னி மாடத்தில் மற்ற கன்னி பெண்களோடு அவள் நெருங்கி பழகி இருந்தால், If she had a very close friendship with the rest of the maidens in the house of women, அவளுக்கு தியானம் பண்ணுகிற அனுபவத்தை அவள் இழந்திருப்பாள். she would have lost an experience of meditation. தியானிக்க அவளுக்கு நேரம் இருந்திருக்காது. For she would have not found time to meditate. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நீ தேவனை குறித்து எப்போதும் தியானிக்க வேண்டுமானால், if you want to meditate about God regularly, அதற்கு உனக்கு நேரம் தேவையா, சமயம் தேவையா இருக்கு. you will need to find time for that. நேரம் இருந்தா தானே தியானிக்க முடியும். Only if you have the time you can meditate. கர்த்தரே, நீ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராய் காணப்பட வேண்டும். And you must be isolated. அப்போது தேவ சமூகத்தில் நீ தியானிக்கலாம். And then you can meditate in the presence of God. பத்மு தீவிலே யோவான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். In the Isle of Patmos, Apostle John was isolated. தனிமைப்படுத்தப்பட்ட யோவானுக்கு எத்தனையோ வெளியேறப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. Many precious secrets were revealed unto Apostle John when he was isolated. மற்ற அப்போஸ்தலர்களோடு அவர் சேர்ந்து இருந்தபோது கூட இந்த வெளிப்படுத்தல் அவர் கிடைக்கல. When he was along with the rest of the apostles, he did not receive such revelations. இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தபோது கூட யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தல் கிடைக்கல. When John was leaning on the breast of Jesus also, he did not have such revelations. ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட போது, But when he was isolated, ஒரு தீவுல நாடு கடத்தப்பட்ட போது, when he was banished to an island, அந்த பாடுகளின் வழியாய் உபத்திரவத்தின் வழியாய் அந்த வெள்ளை போலத்தின் வழியாய் கடந்து போன போது, when he passed through the life of suffering and problems, that is the experience of myrrh, ஜெபமாகிய சுகந்த வர்க்கம் வாழ்க்கையில் காணப்பட்ட போது, when that sweet odor of prayer was found in his life, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். in the day of the Lord I was in the spirit. அதான் சுகந்த வர்க்கம். That is sweet odor. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். In the day of the Lord I was in the spirit. தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார். And he was seeing the throne of God. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கு ஒப்பான பிதாவாகிய தேவனை பார்க்கிறார். He was able to see God the Father who was like jasper and sardine. ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். He was able to see the lamb. பரலோகத்தில் விசேஷ வாசஸ்தலங்களை பார்க்கிறார். And he was able to see the special habitations in heaven. ஆகவே ஒரு தியானம் பண்ணுகிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. Therefore we need an experience of meditating. ஏகாயின் நடத்திப்பின் கீழ் நாம் காணப்பட வேண்டும். We have to be found under the leading of Haggai. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக எஸ்தரை குறித்து நாம் படிக்கும்போது, Next when we read about Esther, அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. what is written? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Esther chapter 2 verse 14. சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து, காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் இடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய
In the evening she went, and on the morrow she returned into the second house of the women, to the custody of Shaashgaz, the king's chamberlain, which kept the concubines. She came in unto the king no more. அபிமான ஸ்திரீகள் இருக்கக்கூடிய இரண்டாம் மாடத்துக்கு கடந்து வருவாள். And she will come to the second house of the women, where the honorable women were. அபிமான ஸ்திரீகள், The honorable women. இருக்கக்கூடிய இரண்டாம் மாடம். The house of women. அந்த இரண்டாம் மாடத்துக்கு பொறுப்பு யார்? Who was the custodian of the second house of women? சாஸ்காஸ். It was Shaashgaz. சாஸ்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கக்கூடிய அவனுடைய கண்ட்ரோல்ல காணப்படக்கூடிய இரண்டாம் மாடம். The second house of women, which was under the control of Shaashgaz, the chamberlain. அங்க யார் காணப்படுறாங்களா? அபிமான ஸ்திரீகள் காணப்படுறாங்க. Their concubines were found. அப்ப இதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் 3 கூட்டமாக பிரிக்கிறார்கள். The biblical research scholars divide these concubines into 3 categories. ஆங்கிலத்துல கான்குபைன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அந்த கூட்டத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. In English, the general term concubines is written, but they are dividing it into 3 categories. 3 கூட்டத்தார் இந்த இரண்டாம் மாடத்தில் இருப்பார்களாம். 3 groups of people will be found in the second house of women. முதல் கூட்டத்தார் ராஜஸ்திரீகள். The first group is queens. அதாவது ராயல் ஃபேமிலில வந்தவங்க. That is those who come from a royal family. அவங்க வந்து அங்க இருப்பாங்க. They are found there. அடுத்தபடியாக Second, மறுமனையாட்டிகள். concubines. அதான் கான்குபைன்ஸ், மறுமனையாட்டிகள். They are the concubines. மூன்றாவதாக கன்னியர்கள். Third, virgins. இந்த 3 கூட்டத்தார் அங்க இருப்பாங்களாம். These 3 groups will be found there. இந்த 3 கூட்டத்தார் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் மாடத்துக்கு சாஸ்காசுடைய நடத்திப்பின் கீழ் எஸ்தர் வருகிறாள். Esther comes into the second house of women, where these 3 categories of women were found under the custody of Shaashgaz. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உன்னத பாட்டின் புத்தகத்தை நாம் படித்து பார்த்தால் சாலமோன் இந்த 3 கூட்டத்தாரை குறித்து எழுதுவதை நாம் பார்க்கிறோம். In this book of Song of Solomon, we see that Solomon has written about these 3 groups of women. ராஜஸ்திரிகள் 60 பேரும், 60 queens, மறுமனையாட்டிகள் 80 பேரும், and 80 concubines, கன்னியருக்கு தொகை இல்லை. and virgins without number. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. But my dove, my undefiled, is one. அப்ப எஸ்தர் யார்? Who is Esther? அவள் ராஜஸ்திரி அல்ல, She is not a queen, அவர் மறுமனையாட்டி அல்ல, neither is she a அவ concubine. கன்னியரின் கூட்டத்தில் அல்ல, She is not even in the group of virgins. அவ புறா என்கிற கூட்டத்தில் இருக்கிறாள். She comes in the group of doves. இப்ப நீங்க உன்னத பாட்டுல சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் சொல்றேன் நான். Now I am giving the meaning of the things written in Song of Solomon. ராஜஸ்திரிகள் என்றால் யார்? Who are queens? அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களையும் காட்டுகிறது. It shows all the Christians who are anointed. அவங்க தான் ராஜஸ்திரிகள். They are queens. அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும். All anointed Christians. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் மணவாட்டியா மாற முடியாது. But not all Christians who are anointed can become the bride. அதுல ஒரு கூட்டத்தார் கைவிடப்படுறாங்க, பெரும் கூட்டத்தார் கைவிடப்படுறாங்க. The maximum number of people will be left behind. இயேசு சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Jesus says, many be called, but few be chosen. அப்ப ராஜஸ்திரிகள் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரையும் காட்டுகிறது. Therefore queen shows all the anointed people. அடுத்து மறுமனையாட்டிகள். Next, concubines. இந்த மறுமனையாட்டிகள் யார்? Who are these concubines? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். The Old Testament saints. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டுகிறது. It shows the Old Testament saints. இந்த கிருபையின் காலத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். In this dispensation of grace are also people who live like the Old Testament saints. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. They are anointed. புதிய ஏற்பாட்டு சபையில இருக்கிறாங்க. They are in the New Testament church. ஆனா ஜீவியமும் சுபாவத்தையும் பார்த்தால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல இருக்குது. But their life and their nature are similar to the saints of the Old Testament period. கண்ணுக்கு கண், An eye for an eye, பல்லுக்கு பல், tooth for a tooth, பதிலுக்கு பதில், and retaliation, தீமைக்கு தீமை, and evil for evil. உதாசனத்துக்கு உதாசனம், And if you are railing, பழி வாங்குற ஆவி, and taking vengeance. வேறு பலசில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கிட்ட காணப்பட்ட வேறு பல பலவீனங்கள். And yet many other weaknesses found in the Old Testament saints. இவங்க எல்லாம் மறுமனையாட்டிகள். These are concubines. மூன்றாவது கூட்டத்தார் கன்னியர்கள். And the third group are virgins. இந்த கன்னியர்கள் யார்? Who are these virgins? அதான் கன்னியருக்கு தொகை இல்லை என்று எழுதப்பட்டது. It is written virgins without number. வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 9 வசனம்.
The book of Revelation chapter 7 verse 9. After this I beheld, and lo, a great multitude, which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவங்க யார்? Who are they? உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். They are the martyrs of the tribulation period. உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டத்தார். The martyrs of the tribulation period were a great multitude which could not be numbered. இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாங்க. They were anointed. ஆனா இவங்களால வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியல. But they were not caught up in the coming. கைவிடப்பட்டாங்க. They were left behind. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் தான் இந்த கன்னியர்கள். And these virgins or those who died as martyrs in the period of tribulation, who were left behind in the secret coming of Jesus. இப்ப இங்க கவனிங்க. Now listen carefully. இந்த கன்னி மாடத்துக்கு எஸ்தர் இந்த இரண்டாம் மாடத்துக்கு கொண்டு வரப்படுகிறாள். Esther was brought to the second house of women. அந்த இரண்டாம் மாடத்துல வச்சு எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு வேலை நடக்குது. There was a work going on in the life of Esther in her second house of women. என்ன வேலை? What was it work? சாஸ்காஸ் என்றால் Sha'as gas means, அப்படி அர்த்தம் என்ன? what is the meaning? மயிர் கத்தரிப்பது. Shearing. மயிர் கத்தரிப்பது. Shearing. அதான் சாஸ்காஸ் என்ற வார்த்தையுடைய அர்த்தம். That is the meaning of the term Sha'as gas. அப்ப இந்த இரண்டாம் மாடத்துக்கு எஸ்தர் எதற்காக கொண்டு வரப்படுகிறாள்? Why was Esther brought to the second house of women? மயிர் கத்தரிக்கப்படும்படியாக. To be sheared. யார் அவளை மயிர் கத்தரிப்பது? Who is going to shear her? இந்த அபிமான ஸ்திரீகள். These concubines. இந்த மூன்று கூட்டத்தார். These three groups. இந்த புதிய ஏற்பாட்டு சபை கன்னிமாடங்கிறது புதிய ஏற்பாட்டு சபை. When we say of the house of women, that is a New Testament church. இந்த சபையில இப்ப மூன்று கூட்டத்தார் இருக்காங்க. In this church, three groups of people are found. ராஜஸ்திரீகள். Queens. அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா ஜனங்களையும் காட்டுகிறது. It shows all the anointed people of God. அடுத்து மறுமனையாட்டிகள். Second, concubines. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல இப்ப ஜீவித்துக் கொண்டிருக்கிறவங்க. Those who are living a life similar to that of the Old Testament saints. அப்படிப்பட்டவங்க நம்முடைய மத்தியில இருக்காங்க. People like that are also found among us. மூன்றாவது கன்னியர்கள். Third, virgins. வரிகளை கைவிடப்பட்டு உபத்திர காலத்துல இரத்த சாட்சியா மரிக்கக்கூடியவங்க இங்க இருக்காங்க. இப்ப இந்த வசனத்தை கேட்கிறவங்க மத்தியில அந்த ஒரு கூட்டம் இப்ப இருக்குது. Among the people who are listening to this word of God now also are found a group of virgins who are going to be left behind in the secret coming of Jesus and are going to die as martyrs in the period of tribulation. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Are you able to understand? இங்க உள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் ராஜஸ்திரீகள். All the anointed people found here are queens. மறுமனையாட்டிகள் என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய சுபாவத்தோடு இந்த பூமியில இப்ப ஜீவிச்சிட்டு இருக்கவங்க. And those who are living with the nature of the Old Testament saints now are similar to that concubines. அதே வேளை வரிகளை கைவிடப்பட்டு உபத்திர காலத்துல இரத்த சாட்சியா மரிக்க போறவங்களும் இப்ப நம்முடைய மத்தியில இருக்காங்க. At the same time, certain people are among us who are going to be left behind in the secret coming of Jesus and are going to be martyred in the tribulation period. நாலாவது ஒரு கூட்டம் இருக்குது. There is a fourth group. அதான் எஸ்தர். That is Esther. அதான் மணவாட்டி. That is the bride. இப்ப இந்த மூன்று கூட்டத்தார் என்ன செய்றாங்கன்னா இந்த எஸ்தரை மயிர் கத்தரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. And these three groups come together to shear Esther. மயிர் கத்தரிப்பது என்றால் என்ன? What do we mean by shearing? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது அவர் மயிர் கத்தரிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். We see that Lord Jesus Christ, when he was in this earth, he was sheared. ஏசாயா 53 அதிகாரத்துல நாம் படிக்கும்போது மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல இயேசு காணப்பட்டார் என்று தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. In the prophetical book of Isaiah chapter 53, it was prophesied that Lord Jesus Christ was like a dumb sheep before the shearers. எசாயா 53:7. Isaiah chapter 53 verse 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He is brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers is dumb, so he openeth not his mouth. நீ ஒரு சரியான வேறுபாட்டு ஜீவன் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உன் சொந்த குடும்பத்தில் காணப்படக்கூடியவர்களே என்ன செய்வார்கள்? உன்னை மயிர் கத்தரித்துக் கொண்டே இருப்பார்கள். If you are leading a proper life of separation, people in your own family itself will be shearing you. மயிர் கத்தரிப்பதுனா என்ன? What do we mean by shearing? இப்ப ஆடுகள் என்ன செய்யுது? ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஆடுகள்ல பலஸ்தீனா தேசத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆடுகளை என்ன செய்வாங்கன்னா
மயிர் கத்தரித்து அந்த அதை வளர்க்கக்கூடிய என்ன செய்யறான், அதுல பல பொருள்களை உண்டாக்குறான். In the land of Palestine, we can see that the sheep were grown for their wool, and the owner of the sheep used to shear those sheep and use the wool for various purposes. அந்த மயிர் கத்தரிக்கப்படும் போது இந்த ஆடுகளானது என்ன செய்யும்னா, பனியிலையும் குளிரிலையும் அப்புறம் உஷ்ணத்திலையும் அது என்ன செய்யும், பல பாடுகளின் வழியாக கடந்து செல்லும். After being sheared, these sheep will be suffering a lot when they pass through snowy period and when they pass through high temperatures. இந்த ஆடுகளுக்கு நன்றாக தெரியும். The sheep knew very well. நம்முடைய மயிர் கத்தரித்தா நம்முடைய நிலவரம் என்ன ஆகுங்கிறது ஆடுகளுக்கு நன்றாக தெரியும். The sheep knew the condition it will have to encounter or endure when it is being sheared. தான் பாடுபட்டாலும் பரவாயில்ல, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எஜமானுடைய சந்தோஷத்துக்காக இந்த ஆடுகள் என்ன செய்யுமா, மயிர் கத்தரிக்கும் போது பேசாம இருக்குமா. And it will be done before the shearers, even though it has to suffer and endure problem, because the happiness of its master was much more for it. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இயேசுவை குறித்து நாம் அப்படி படிக்கிறோம். In the prophetical book of Isaiah, we read about Jesus. அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல காணப்பட்டார். He was like a sheep which was dumb before the shearer. நான் சபையிலே ராஜஸ்திரீகள், மறுமனையாட்டிகள், கன்னியர்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னேன். அதுபோல உங்க குடும்ப சபை என்று சொன்னா உங்க குடும்பத்திலே உண்டு. I told you that there will be found queens, concubines and virgins in the church. Similarly, you will have the same three categories even in your house. பல குடும்பங்கள் சேர்ந்தான ஒரு சபை. Many families put together is the church. ஒருவேளை குடும்பத்துல ஒரு நபர் எஸ்தரா இருக்கலாம், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல பிள்ளையா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் எஸ்தரா இருக்கலாம். Maybe only one member in the family will be Esther. It may be the husband or wife or the child. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த குடும்பத்துல, கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற அந்த குடும்ப விசுவாசிகள் குடும்பத்துல ஒரு ஆள் எஸ்தரா இருக்கும். In the dispensation of grace, the family, all the members might have been anointed, but only one Esther will be found there. அல்லது ஒரு ஆள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். That is, one person will be caught up in the secret coming. இயேசு அப்படிதான் சொல்கிறார். லூக்கா 17 அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, When we read gospel according to St. Luke chapter 17 verses 34 to 37, Jesus says so. படுக்கையில் படுத்துக்கிற இரண்டு பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Of the two lying in a bed, one will be taken and the other will be left behind. இப்போ ஒரு படுக்கையில யார் படுத்திருப்பா? In one bed, who will be lying? ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு படுக்கையில படுத்திருப்பாங்க. And people belonging to one family will be lying in one ஒரு bed. தாத்தாவும் பேரனும் படுத்திருக்கலாம். Maybe the grandpa and grandson, தகப்பனும் மகனும் படுத்திருக்கலாம். or the father and son, தாயும் மகளும் படுத்திருக்கலாம். or the mother and daughter, இரண்டு சகோதரர்கள் படுத்திருக்கலாம். or two brothers, இரண்டு சகோதரிகள் படுத்திருக்கலாம். or two sisters, அல்லது கணவனும் மனைவியும் படுத்திருக்கலாம். or the husband and wife. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில் படுத்திருப்பார்கள். Only people belonging to one family will be lying in one bed. இயேசு சொல்றதை மறக்க வேண்டாம். Do not forget the words of Jesus. படுக்கையில் படுத்துக்க இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Of the two lying in a bed, one will be taken and the other left behind. லூக்கா 17 அதிகாரம் 34. Luke chapter 17 verse 34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரியை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். I tell you, in that night there shall be two men in one bed, the one shall be taken and the other shall be left. Two women shall be grinding together, the one shall be taken and the other left. Two men shall be in the field, the one shall be taken and the other left. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுகிறவள் தான் எஸ்தர். And one who will be taken up is Esther. குடும்பத்துல கைவிடப்படுறவங்க யாரு? Who are the ones who will be left behind in the family? அது என்ன செய்யலாம்? ராஜஸ்திரியா இருக்கலாம், அல்லது மறுமனையாட்டியா இருக்கலாம், கன்னியரா இருக்கலாம். They may be either queens or concubines or virgins. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அந்த உலகத்துல உயிரோடு இருக்கும்போது இந்த எஸ்தரை மயிர் கத்தரித்து கொண்டே இருப்பாங்க. Therefore, when they are alive in this world, they will be shearing this Esther. சத்தியத்தின்படி ஜீவிக்க விட மாட்டாங்க. They will never allow them to live according to the truth. தேவ சமூகத்துக்கு சரியான நேரத்துக்கு போக விட மாட்டாங்க. They will hinder them from going to the presence of God at the right time. அவங்களும் போக மாட்டாங்க. They also will not go. போகணும்னு விரும்புறவங்களையும் அனுப்ப மாட்டாங்க. And never allow the other one who does with the desire to go to the presence of God at the proper time. இதான் மயிர் கத்தரித்துக் கொண்டே இருப்பது. This is shearing. வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பது. And troubling them. துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பது. And posing problems to them. உபத்திரவப்படுத்திக் கொண்டே இருப்பது. And persecuting them. சித்திரவதை பண்ணுவது. Torturing them. அதேவேளை அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். At the same time they are anointed. அதேவேளை அவங்களும் விசுவாசிகள் தான். At the same time they are also believers.
இது விசுவாசிகள் மத்தியில் இருக்கலாம், ஊழியக்காரங்க மத்தியில் இருக்கலாம். They may be among the believers or among the workers of God. நான் வெறும் விசுவாசிகளை மாத்திரம் சொல்றது இல்ல, ஊழியக்காரங்க மத்தியில் இருக்கலாம். I'm not only telling the believers, but they may be in between among the workers of God also. ஊழியக்காரங்க மத்தியிலும் மறுமனையாட்டிகள் உண்டு, ஊழியக்காரங்க மத்தியிலும் கன்னியர்கள் உண்டு. And among the workers of God also there are concubines and virgins. ஊழியக்காரங்களை கைவிடப்படக்கூடிய கூட்டம் உண்டு. And in the group of workers of God also there are people who will be left behind. நீ எஸ்தரா இருக்கிறாயா? Are you Esther? நீ எஸ்தரா இருப்பாயானால் சாஸ்காஸின் இரண்டாம் மாடத்துக்கு கடந்து வருவாய் மனப்பூர்வமாக. If you are an Esther, wholeheartedly and willingly, you will come to the second house of women under the custody of Shaashgaz. கர்த்தாவே, என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் என்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே, என்னை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? Are you lamenting, saying, Lord, those who are around me are wounding me and reproaching me? மற்ற எல்லாரும் நன்றா இருக்கிறார்களே, அந்த குடும்பம் நன்றா இருக்குது, இந்த குடும்பம் நன்றா இருக்குது, நான் மாத்திரம் ஆண்டவர், ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் இந்த பாதை? And all around me are well off, that family is well off, this family is in a very good way, but why am I going through this path? வேதனையில துடிக்கும் இந்த ஆடுகள். These lamb or sheep used to suffer a lot in pain. அந்த பனியிலையும் குளிரிலையும் துடிக்கும். In this cold and dew, they will be suffering. அதுபோல இந்த பாதையில உனக்கு துடிக்கத்தக்கதாக, நீ மனம் பதறத்தக்கதாக, கதறத்தக்கதாக ஒரு பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் நீ ஒரு எஸ்தராய் மாறிக்கொண்டிருக்கிறாய். In the same way, if you are also wriggling, wincing, and you are troubled in heart when you are going through this path, that means that Lord is making you as an Esther. இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நான்காவது ரட்சிப்பாகிய இந்த வேறுபாட்டின் ஜீவியம் எஸ்தரை போல உன் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா? Dear anointed child of God, today is the fourth salvation. There is a life of separation going on in your life similar to that of Esther. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிகள். In the family, everyone are believers. எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் போடுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose there is an exhibition going இல்ல on, வேற எங்கேயாவது ஒரு டூர் போறோம், or they are going on a vacation somewhere else. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் போக தீர்மானிக்கும் போது, When everyone in the family decides about it, அந்த குடும்பத்தில் ஒரு எஸ்தர் இருப்பாரானால், if there is one Esther in that family, அந்த கூட்டத்தோட இவர் சேர மாட்டார். they will not go get along with that group. அந்த தாய் தகப்பனுடைய பிள்ளையா இருக்கலாம், They may be the children of that parents. அந்த குடும்பத்தை சேர்ந்தவள் தான். They belong to that family, ஆனா அவங்களுடைய கிரிகளோடு இவள் ஒத்து போக மாட்டாள். but they can never get along with the deeds of the rest of the family. அந்த குடும்பத்தில் இவள் தனித்து ஒதுங்குவாள். And they will be ostracized from that family. அந்த கூட்டத்தில் சேர மாட்டாள். They will not get along with that group. நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது, When they say that they are not coming or willing to come, அப்ப எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவாங்க. everybody will torture them. நீ என்ன மிஞ்சின பரிசுத்தவானா? You are righteous over much? நீ பெரிய நீதிமானா? Are you righteous? என்ன சொல்லணுமோ என்னெல்லாம் மயிர் கத்திரிக்க முடியுமோ அத்தனையும் கத்திருப்பாங்க. In all the ways possible, they will shear them. நீ எஸ்தரா இருப்பாயானால் உனக்கு மயிர் கத்திரிக்கப்படுவது நிச்சயம். If you're Esther, make it sure that you'll be sheared. நீ சரியான வேறுபாட்டின் ஜீவியத்தை ஒரு வீட்டிலே வாழ்ந்தால், ஒரு குடும்பத்திலே வாழ்ந்தால், அல்லது படிக்கிற இடத்துல வாழ்ந்தால், அங்க உனக்கு மயிர் கத்தரிக்கப்படுவது நிச்சயம். If you lead a proper life of separation, then in your family, in the places where you're studying, you will definitely be sheared. இயேசு சொல்ற வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் முடிக்கிறேன். Let me remind the words of Jesus before I conclude. நான் உலகத்தான் அல்ல, I am not of this world, நீங்களும் உலகத்தார் அல்ல. and you are also not of this world. ஆகையால் உலகம் உங்களை பகைத்தது. Therefore the world hated you. அந்த வசனத்தை படித்து பாருங்க. Read that verse. ஆகையால் உலகம் உங்களை பகைத்தது. And thereby the world hated you. உலகத்தில் உள்ளவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் உங்களை பகைச்சால் மாத்திரம்தான் நீ சரியான வேறுபாட்டின் ஜீவன் செய்து கொண்டிருக்கிறாய். Only if the people of this world and the people who are unsaved are hating you alone, you are leading a proper life of separation. நீ ஒரு எஸ்தராய் மாறிக்கொண்டிருக்கிறாய். You are becoming an Esther. இல்ல உலகத்தில் உள்ள எல்லார்ட்டும் எனக்கு ஐக்கியம் இருக்குது. But if you say I have fellowship or union with everyone in this world, எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் ஐக்கியத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன், and I am preserving the fellowship with all the Christians in this world, எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, everybody loves me, எல்லாரும் என்கிட்ட ஐக்கியமா இருக்கிறாங்க, everybody has association with me, அப்படின்னு சொன்னால், if you say so, நீ என்ன செய்யல? what are you not doing? நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவன் செய்யல. You are not leading a life of separation. யோவான் 15, 18, 19. John chapter 15 verses 18 and 19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. World hate you, ye know that it hated me before it hated you. If ye were of the world would love his own. But because ye are not of the world, but I have chosen you out of the world, therefore the world hated you. உலகம்னா யாரு? What do we mean of world? காலேஜ்ல உங்க கூட படிக்கிற ஒரே கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க, Your children who are studying along with you in the same class in your college. உங்க கூட வேலை பார்க்கிற ஒரே நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய மற்றவர்கள், The colleagues in your place, in the place where you work. உங்க குடும்பத்துல உள்ள மற்ற ரட்சிக்கப்படாதவங்க, The other unsaved people in your family. ஆனா உங்க கூட பிறந்தவங்க, உங்களை பெற்றவங்க, And they are your siblings and your parents. அவங்க உங்களை பகைத்தால் If they hate you, நீ சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். that is, you are passing in the proper track. கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கார், சரியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கன்னு அர்த்தம். It means that the Lord is leading you and you are living a right life in this world. இந்த பகைக்கிறது எதுக்காக பகைக்கணும்? Why should they hate you? 1 லட்சம் 2 லட்சம் அவங்ககிட்ட வாங்கிட்டு நீ திருப்பி கொடுக்காம வந்து அப்பயும் பயப்பாங்க. If you borrow 1 or 2 lakhs of rupees and if you fail to repay that, they may hate you. அப்படி ஒரு பகை அல்ல. Not such a hatred. சத்தியத்தின் நிமித்தம். For the sake of the truth. அதான் இயேசு சொல்லுகிறார். That is what Jesus says. இது முதல் ஒரு வீட்ல ரெண்டாய் பிரிந்திருப்பார்கள். Hereafter people will be divided in the house. சமாதானத்தை உண்டாக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வரவில்லை. I have not come to bring peace to this earth. பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். I have come here to bring division. இயேசு என்ன சொல்கிறார்? நான் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். Jesus says, I come here to divide the people. தாய்க்கும் மகளுக்கும், Mother against daughter, மாமிக்கும் மருமகளுக்கும், and mother-in-law against daughter-in-law. பிரிவினை உண்டாக்க வந்தேன். I have come to divide them. லூக்கா 12:51. Luke chapter 12 verse 51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you, I have come to bring in division. எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். And they will be divided one against the other. Suppose ye that I am come to give you peace on earth, I tell you nay, but rather division. For from henceforth there shall be 5 in one house divided, 3 against 2 and 2 against 3. The father shall be divided against the son, and the son against the father, the mother against the daughter, and the daughter against the mother-in-law against her daughter-in-law, and the daughter-in-law against her mother-in-law. மகள் சரியான ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை சரியாய் சத்தியத்தின்படி ஜீவிக்க தீர்மானிக்கும் போது தாய் விசுவாசியா இருக்கலாம், ஆனா அந்த தாய் விரோதியாய் மாறுவாள். When the daughter decides to lead a proper life of separation, even though the mother is also an anointed believer, she may start hating the daughter. ஒரு தகப்பன் சரியான வேறுபாட்டு ஜீவியம் சத்தியத்தின்படி சரியாய் ஜீவிக்க தீர்மானிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, மகனும் விசுவாசிதான், ஆனா அந்த மகன் என்ன செய்வான்? தகப்பனுக்கு விரோதமாய் மாறுவான். When a father decides to lead a proper life of separation according to the truth and doctrine, even though the son is also an anointed believer, he will start hating the father. இந்த பிரிவினையை ஒரு குடும்பத்தில் உண்டாக்கத்தான் நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says, I have come to bring in such divisions in the family. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால், there are 5 in a family. 3 பேருக்கு 2 பேரும், 2 பேருக்கு 3 பேர் விரோதமாக பிரிந்திருப்பார்கள். 3 against the 2 and the 2 against the 3 will be divided. அதாவது சரியாய் வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், that is those who desire to lead a proper life of separation, சரியான வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், those who submit themselves for a proper life of separation, அந்த குடும்பத்தில் காணப்படுகிற மற்ற விசுவாசிகளுக்கு, அரகர விசுவாசிகளுக்கு விரோதிகளாய் காணப்படுவார்கள். the other believers, they may be half baked believers in the family, they will turn out to be against them. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இதோ சாஸ்காசின் 2ஆம் பாட்டில் காணப்படுகிற 2ஆம் ஆடத்துக்கு எஸ்தரை கர்த்தர் கொண்டு வருகிறார். The Lord brought Esther to the second house of women, which was under the custody of Shahasgaz. அங்கே வைத்து எஸ்தர் உன்னுடைய மயிர் கத்தரிக்கப்படுகிறது. There, oh Esther, you are shod, நீ துடிக்கத்தக்கதாக, so that you are நீ writhing, கதறத்தக்கதாக, so that you are crying பல aloud, பாடுகளின் வழியாக நீ கடந்து போகத்தக்கதாக, so that you are passing through different sufferings. உன்னுடைய மயிர் அந்த 2ஆம் ஆடத்திலே கத்தரிக்கப்படுகிறது. You are being shod in the second house of women. மயிர் கத்தரிக்கிறவர்கள் வேறு யாரும் அல்ல,
Nobody else is cheering you. உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், Those in your family, சிலவேளை கணவனாய் இருக்கலாம், maybe your husband, சிலவேளை மனைவியாய் இருக்கலாம், or maybe at times your wife, அல்லது பிள்ளைகளாய் இருக்கலாம், or the children, அல்லது சபையில் உள்ள மற்ற நபர்களாய் இருக்கலாம், or somebody else in the church, சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம். brothers and sisters. இந்த இரண்டாம் மாடத்தில் வைத்து If in the second house of women, மயிர் கத்தரிக்கப்படுகிறது. it is being sheared. ஆனால் வாயை திறக்க கூடாது. But you should not open up your mouths. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். He was oppressed and afflicted. இயேசுவை குறித்து நாம் படித்ததுன்னா அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். When we see of Jesus, it is written, he was oppressed and afflicted. நெருக்கப்படும் போதும் ஒடுக்கப்படும் போது நீ வாயை திறக்க கூடாது. When you are oppressed and afflicted, you should not open your mouth. அதான் மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டின் அனுபவம். That is the experience of a dumb sheep before the shearer. சாஸ்காஸ்தின் இரண்டாம் மாடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். The Lord is bringing us to the second house of women where Shazgaz is found. நாம் எல்லாரும் கண்களை மூடி முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள். Those who can, please come to your knees. All of you close your eyes. முழங்காலில் நிற்க முடியாதவர்கள் எழும்பி நில்லுங்கள். Those who cannot kneel down, please stand up. உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். And commit your hands, life into the hands of the Lord. இப்பொழுது இந்த வேத வார்த்தைகளுக்கு முன்பாக ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். And by the words given unto you, just find out and discern if you are leading a proper life of separation in this world. உலகம் உங்களை பகைத்தது. The world hated you. உலகம் உங்களை பகைக்க வேண்டும். The world has to hate you. ஏனென்றால் நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று இயேசு சொல்கிறார். For Jesus says, I have chosen you out of this world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இன்றைக்கு எல்லாரோட ஐக்கியத்தை காத்துக் கொண்டிருக்கிறாயா? are you having a fellowship with everyone today? ரட்சிக்கப்படாதவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. Suppose an unsaved person is having a function. ரட்சிக்கப்படாதவங்க சில கோவில்ல வந்து திருமணம் நடத்துறாங்க, யுத்தக்குழந்தை விவாகம் நடத்துறாங்க. Suppose certain unsaved people are having marriage functions. நீ ஒரு பெந்தோஸ்தே விசுவாசியா இருந்துகிட்டு அடுத்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள அல்லது அடுத்தவங்க கோயிலுக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள கோயிலுக்குள்ள போய் அவங்க விவாகத்தில் நீ பங்கெடுத்தனா அவங்க உன்னை பயக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா தான் இருக்கீங்க. If you are an anointed Pentecostal child, if you go to participate in the wedding functions of unsaved family members in different churches, then they will love you and they will not hate you. இல்ல இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். But no, I am not going to come to such places. என்று நீ அவர்களை விட்டு ஒதுங்கும்போது If you go away from them, அவர்கள் உன்னை பகைப்பார்கள். they will hate you. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே நாமே ஒப்படைப்போமாக. Let us commit ourselves into the hands of the Holy Ghost. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ சரியான ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது இந்த மதில் சற்று உயர்கிறது. O anointed child of God, if you commit yourselves to lead a proper life of separation, the height of this wall goes up still further. சபையிலே கூட ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு தேவை. We need a life of separation even in the church. அந்த வேறுபாட்டின் ஜீவியம் என்ன? What is that life of separation? மறுமணி ஆட்டிகளை விட்டு வேறுபிரிந்து ஜீவிக்க வேண்டும். We have to get separated from the concubines. இந்த சபையிலே ராஜஸ்திரிகள் உண்டு. There are queens in the church. மறுமணி ஆட்டிகள் உண்டு. Concubines also. கன்னியர்கள் உண்டு. And there are virgins also. நீ ஒரு புறாவாய், நீ ஒரு உத்தமியாய் இருப்பாயானால் இவர்களை விட்டு நீ வேறு பிரிந்து ஜீவிப்பாய். If you are a dove, if you are undefiled, you will get yourself separated from all these people. வேறு பிரிந்து ஜீவிக்க முடியாததுக்கு நீ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காரணம் காட்டாதே. And for the life of separation, do not pinpoint at the circumstances. இந்த இடத்துல இருந்து கொண்டு எனக்கு கர்த்தருக்காக ஜீவிக்க முடியாது என்று சொல்லாதே. Do not say, staying in this place, I cannot live for my Lord. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். Those who are pleasing unto the Lord will do the will of God even in Babylon. பாபிலோன் என்றால் வேசிகளின் நகரம். When we say of Babylon, it is the city of oaths. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் பாபிலோனை குறித்து, பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கெல்லாம் தாய். In the book of Revelation chapter 17, we read about Babylon as it is the mother of all abominations. பூமியில் உள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் தாய் தான் பாபிலோன். Babylon is the mother of all the abominations of this world. நீ பாபிலோனில் இருந்தாலும் ஒரு வேறுபாட்டின் ஜீவனம் செய்ய உனக்கு முடியும். Even if you are in Babylon, you can lead a life of separation. நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாற வேண்டும். You have to become one pleasing the Lord. அங்கும் இங்கும் பார்க்காதே. Do not look here and there. அந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தையும் பார்க்காதே. Do not look at that family and this family. அந்த நபரையும் இந்த நபரையும் பார்க்காதே. Do not look at that person and this person. நான் ஒரு எஸ்தராய் மாற வேண்டும். I should become an Esther. என் ஜீவியம் ஒரு ரகசியமாய் மாற வேண்டும். My life should become a mystery. நான் அச்சாலாய் இருந்தேன். I was Hadassah.
கர்த்தர் என்னை எஸ்தராய் மாற்றினார். The Lord changed me as Esther. இந்த பூமியிலே ஒரு ரகசியமாய் என்னை வைத்திருக்கிறார். The Lord has placed me as a mystery in this world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, dear young brother and sister, நீ படிக்கிற காலேஜ்ல கர்த்தர் அந்த காலேஜுக்கே உன்னை ஒரு ரகசியமாய் வைத்திருக்கிறார். in the college where you study, the Lord has placed you as a mystery there. நீ வேலை பார்க்கிற அந்த நிறுவனத்திலே அந்த நிறுவனத்துக்கே உன்னை ஒரு ரகசியமாய் வைத்திருக்கிறார். In the institutions where you work, the Lord has placed you as a mystery. உன் தனித்தன்மையை நீ வெளிப்படுத்த வேண்டும். You have to show your நீ ஒரு individuality. எஸ்தர் என்பதை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும். You should proclaim to the world that you are an Esther. உன் ஜீவியம் மற்றவர்களுக்கு ஒரு ரகசியமாய் மாற வேண்டும். Your life should become a mystery to others. நீ மொர்தெகாயின் வளர்ப்பிலே வளர வேண்டும். You should be brought up under the hands of Mordecai. காயப்பட்டு 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 காயங்களினூடாக நீ கடந்து செல்ல வேண்டும். You have to be kept on being bruising and you have to go in that wounds. காயங்களை கண்டு சோர்ந்து போகாதே. Do not be discouraged looking at the wounds. காயங்களை கண்டு கலங்காதே. Do not be troubled looking at the bruises. காயங்களை கண்டு அதைரியப்படாதே. Do not be discouraged seeing that wounds. அந்த காயங்களின் வழியாக காயங்கள் உள்ள பாதையின் வழியாக கர்த்தர் உன்னை வளர்த்து எடுக்கிறார். The Lord is bringing you up through the path of bruises. நீ கன்னிமாடத்துக்கு கொண்டு வரப்படுகிறாய். You are being brought to the house of women. அங்கே ஏகாய் உண்டு. There is an Haggai. அந்த ஏகாய் ஒரு அன்னகன். Haggai is an eunuch. ஒரு அன்னகனுடைய நடத்திப்புக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். You have to commit yourself to the leading of the eunuch. உன் சுயத்துக்கு நீ மரிக்க வேண்டும். You have to die to yourself. சொந்த வழிகளுக்கு மரிக்க வேண்டும். You have to die to your own ways. சொந்த நினைவுகளுக்கு மரிக்க வேண்டும். You have to die to your own thoughts. அந்த அன்னகனுடைய நடத்திப்புக்கு உன்னை ஒப்படைக்க வேண்டும். You have to commit yourself to the leading of the eunuch. மாத்திரமல்ல அந்த கன்னி மாடத்திலே ஒரு வேறு விருந்து ஜீவிக்க வேண்டும். Not only that, you have to lead a life of separation in the house of women. மற்ற கன்னி பெண்கள் மத்தியிலிருந்து நீ வேறு விருந்து ஜீவிக்க வேண்டும். You must get yourself separated from the rest of the maidens there. வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். You have to be purified by myrrh and sweet odors. பாடுகளின் வழியாக நிந்தைகள் வழியாக அவமானங்களின் வழியாக நீ மனப்பூர்வமாய் கடந்து போவாயாக. You have to wholeheartedly pass through sufferings, reproaches and humiliations. எல்லா ஜனங்களும் பாடுகளை கண்டு ஓடுவாங்க. Everybody will run away seeing the sufferings. ஆனால் பாடுகளை விரும்பி தெரிந்து கொண்டு அந்த பாதையில் நீ கடந்து போவாயானால் அதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். But out of your own will, if you choose the path of suffering, that is a life of separation. பாடுகளையும் நிந்தைகளையும் கண்டு இந்த மொத்த உலகமும் பயப்படுகிறது. The whole world shudders looking at the sufferings and reproaches. பேர் கெட்டு போக கூடாது என்று மொத்த உலகமும் நினைக்கிறது. The whole world feels that their name will be tarnished. அந்த பேர் கெட்டு போக கூடாது என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலிருந்து பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிறேன். Among the group of people who think, oh, my name shouldn't be tarnished, you must come out saying, even though my name is being tarnished, yet I will live for my Lord. சுகந்த வர்க்கத்தினால் அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். And she was purified by sweet odors. செபிக்கிற மனுஷனாய் மாறு. You have to become a man of prayer. துதிக்கிற மனிதனாய் மாறு. You have to keep on praising the Lord. முழங்கால்ல நிக்கிற மனிதனாய் மாறு. You have to become a man on his knees. அப்போ உன்னுடைய ஜீவியம் சுகந்த வர்க்கமாய் மாறும். Then your life will become as a ஒரு sweet odor. சாட்சியின் ஜீவியம் உனக்கு உண்டாகும். A life of testimony will be formed in you. அந்த கன்னி மாடத்தில் உனக்கு ஒரு சாட்சி உண்டாகும். And you will have a testimonial life in the house of women. என்ன சாட்சி தெரியுமா? Do you know the testimony? ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒரு காரியத்தையும் நான் கேட்டு வாங்கவில்லை. Other than the things appointed by Haggai, I required nothing else. மற்ற கன்னி பெண்களைப் போல நான் அதை இதையும் கேட்டு வாங்கவில்லை. I never asked anything else like the other women or maiden asked. அந்த சாட்சி உனக்கு இந்த கன்னி மாடத்திலே உண்டாகும். And you will have such a testimony in the house of women. ஓ ஏகாய் என்றால் தியானம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a meaning for Haggai named meditation. எந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார் மறவாயாக. You should never forget the place from where the Lord has lifted you up. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார். And from which circumstance did the Lord lift you up? ஆடுகளின் பின்னாக போன தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். The Lord had anointed David as king who was behind the sheep. கழுதைகளின் பின்னால் போன சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். And the Lord had anointed Saul who was behind the asses. நாம் எந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டோம்? From which place were we lifted up? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். Look unto the pit from where you are digged, and from the rock from where you were hewed down. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பார். Look unto the rock whence you were hewn, and to the hole of the pit whence you are digged. அது என்ன துறவு? What is that rock? அது என்ன குழி? And what is that pit? ஓ பாவத்தின் உளையான சேறு, உளையான குழி.
miry clay of sin, குப்பையின் மத்தியிலிருந்து, from the dust, புழுதியிலிருந்து from the dung. தேவன் நம்மை தூக்கி எடுத்தாரே. The Lord has lifted us up. புழுதியிலிருந்து கர்த்தர் உன்னை என்னை தூக்கி எடுத்தது எதற்காக? Why has the Lord lifted you and me out of the dust? ஒரு எஸ்தராய் மாற்றும்படி. To turn us into Esther. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று அவர் நம்மை அழைக்கும்படி. So that he may call us my love, my dove and undefiled is but one. நீயும் நானும் மறுமனையாட்டியா இருக்கும்படியாக அல்ல. Not that you and I should become the கன்னியரின் concubine. கூட்டத்தில் இருக்கும்படியாக அல்ல. Not that you and I should become a virgin. ராஜஸ்திரிகளின் கூட்டத்தில் இருக்கும்படியாக அல்ல. Not that you and I should become as queens. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்ற கூட்டத்தில் காணப்படும்படியாக. So that we may be found in the group of people who will be called as my dove, my undefiled is but one. எப்போது அதற்காக இரத்த சிந்தனை இயேசுவை தியானிப்போமாக. So let us always meditate upon that Jesus who shed his blood for that. உன் தோல்விகளிலே, In your உன் failures, விழுகையிலே, in your உன் downfalls, பின்மாற்றங்களிலே, in your backsliding, உன் வாழ்க்கையில் கடந்து வருகிற பாவங்களிலே, in all the sins that you encounter in your life. ஆண்டவரே இதற்காகவா நீ கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று அந்த கல்வாரியை தியானிப்பாயாக. Let us meditate Calvary saying, oh Lord, was it for this that you shed your blood on Calvary? நான் ஒரு அடிமையாக இருக்கும்படியாகவா, பாவத்துக்கு அடிமையாக, மாம்சத்துக்கு அடிமையாக, இந்த உலகத்துக்கு அடிமையாக நான் காணப்படும்படியாகவா எனக்காக நீ ரத்தம் சிந்தினீர். Did you shed your blood for me so that I may be a slave to this world, to this sin and to the self of this world? என் இயேசுவே உம்முடைய சரீரம் உம்முடைய மாம்சம் கிழிந்து தொங்கினதே. Oh Jesus, your body and your flesh was torn and hanging. உம்முடைய விலாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. Blood and water was gushing out from your side. நான் ஒரு பின்மாற்றக்காரனாய் ஓட்டத்தை முடிப்பதற்காகவா? Is it that I should finish my race as a backslider? நான் ஒரு பின்மாற்றக்காரனாய் என் ஓட்டத்தை முடிப்பதற்காகவா என் இயேசு சிலுவையிலே தொங்கினீர்? My Jesus, did you hang on the cross just that I should finish my life as a backslider? ஒவ்வொரு நாளும் உன் ஜீவிதத்தில் இந்த கல்வாரியை தியானிப்பாயாக. You have to meditate Calvary every day of your life. அந்த மணவாளனை நோக்கி பார்ப்பாயாக. And you have to look onto that bridegroom. அவர் சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்ப்பாயாக. And look onto the blood that he கிழிந்து shed. தொங்கிக் கொண்டிருக்கிற மாம்சத்தை நோக்கி பார்ப்பாயாக. Look unto his flesh that is hanging torn. தியானம் பண்ணுவாயாக. You have to meditate. நீ ஒரு தியானிக்கிற நபராய் மாறும்போது ஏகாயின் கட்டுப்பாட்டில் வருகிறாய். When you are meditating, you come under the control of Hagar. ஓ இரண்டாம் மாடத்துக்கு அவள் கொண்டு வரப்படுகிறாள். And then she is being brought to the second house of women. அங்கே அது சாஸ்காசின் கட்டுப்பாட்டில் காணப்பட்டது. It is under the custody of அங்கே Shazgaz. வைத்து மயிர் கத்தரிக்கப்படுகிறது. There it is being sheared. மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பாயாக. Wholeheartedly you have to commit yourself. ஆடுகளுக்கு நன்றாய் தெரியும். The sheep very well know. ஆனா எஜமானுடைய சித்தத்துக்கு அந்த ஆடுகள் வாயை திறவாமல் ஒப்பு கொடுக்கிறது. To the will of the master, the sheep is giving itself as a dumb sheep. ஆண்டவரே நீ நடத்துகிற பாதையில் Lord, in the path that you lead me, என் உடன் இருப்பவர்கள், those who are with me, என் குடும்பத்தில் உள்ளவர்கள், the people in my என்னுடைய family, நண்பர்கள், my friends, எனக்கு உறவினர்கள், my relatives, அல்லது என்னுடைய ஊழியர்கள், or my அல்லது workers, மற்றவர்கள், or anybody else, உலகத்தார், the people of the world, யார் என்னை மயிர் கத்தரித்தாலோ, though anyone cheers me, யார் என்னை சித்திரவதை பண்ணினாலும், though anyone may torture me, எதிர்த்து நிற்காமல், without resisting, யுத்தம் பண்ணாமல், without quarreling, வழக்காடாமல், without arguing, மௌனமாய் வாயை திறக்காமல் அந்த ஆட்டை போல மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக இருக்கிற ஆட்டை போல என்னை மாற்றும் ஐயா. Lord, change me to be a silent person as a dumb lamb or a dumb sheep before the shearer. நெருக்கப்படும் போதும் ஒடுக்கப்படும் போதும் வாயை திறவாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. Lord, give me a life whereby I'm not opening my mouth even though I'm oppressed or afflicted. பேர் கெடுக்கப்படும் போதும், Even though my name is tarnished, அபாண்டமான பழிகள் என் மேல் சுமத்தப்படும் போதும், slanderous accusations or leveled against me, நிந்திக்கப்படும் போதும், even though I'm reproached, மனுஷரால் தள்ளப்படும் போதும், when I'm being ostracized, புறக்கணிக்கப்படும் when போதும், I'm being rejected, இப்படி என்னுடைய மயிர் கத்தரிக்கப்படும் போது நான் வாயை திறவாமல் அந்த ஆட்டை போல மௌனமாயிருக்க, உம்மை போல மௌனமாயிருக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Oh Lord, strengthen me to be like you as a dumb sheep is before a shearer who is shearing it. அருள் தாரும் என் தேவனே, இருள் சூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதித்தேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். அருள் தாரும் என் தேவனே,
ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே. அருள் தாருமே தேவனே, இருள் சூழுமே உலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே. அருள் தாருமே தேவனே, இருள் சூழுமே உலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே. அருள் தாருமே தேவனே, இருள் சூழுமே உலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே. அருள் தாருமே தேவனே, இருள் சூழுமே உலகில், அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே, ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவே. ஜெபம். பரப்படுத்தபடியாலும் ஸ்தோத்திரங்கத்தாவே ஆரான ஒருவராய் தந்திரக்காய் ஸ்தோத்திர தூதகத்தின் விஷயம் எடுத்தெடுத்துதான் அந்த மேலான சத்தியங்களுக்காகவும் ஸ்தோத்திரங்கத்தாவே நாங்கள் வேறுபாட்டின் ஜீவமாக இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வேறுபாட்டின் ஜீவன் செயல்கள் தரப்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்திற்கான எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நான் வேறு பிரித்து ஜீவிக்கிற மட்டுமல்ல கதாவே, சபையிலும் கூட கதாவே நாங்கள் வந்து மற்றவர்களுடன் வேறு பிரித்து ஜீவிக்கும்படியாக சத்தியத்தின்படி ஜீவிக்காமல் ஒழுங்கற்று நடக்கிறான எந்த சோதனை விட்டு விலகி ஜீவிக்கக்கூடிய அனுக்கிரபை எங்களை தரப்படியாக ஜெபிக்கிறோம். எஸ்தரை போல எங்கள் ஜீவியம் காணப்பட முடியாது, உதேச முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சபையாக கனிமாடத்துக்கு நீங்களை கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபையில் ராஜஸ்திரீகள் ஆண்டவரே மறுமனை மாற்றில் கனிகள் காணப்பட்டால் அவள் மத்தியில் நாங்கள் என் புறாவோ உத்தமையோ ஒருத்தி என்று சொல்லப்படான கத்திர வரையில் எடுத்துக் கொள்ளப்படான அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும் அனுக்கிரபை எங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நடத்தி புதுமுற்றமான நாங்கள் ஒப்பு கொடுத்து சேர்த்துக்கு மரித்துக்கு ஜீவிக்க அனுக்கிரபை எங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப ஜெயித்து முன்னேறும்படியாக சாட்சியின் ஜீவன் செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே வேறுபாடின் ஜீவன் செய்வது பலவிதமான கதாவே போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் உபத்திரவங்கள் வரும்போதும் கதாவே நாங்கள் ஆண்டவரே உங்கள் சுதந்திரமா இந்த பாதை வழியா சந்தோஷமாய் கடந்து செல்லக்கூடிய அனுக்கிரபை எங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நெருக்கப்பட்டு ஒருக்கப்பட்டு இருந்தீரே ஆண்டரே, ஆனால் நம்முடைய வாய் தருவாமல் தன்னை மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தது போல கதா நாங்களும் கூட இந்த அனுபவத்தில் நாங்கள் காணப்பட முடியாது அனுக்கிரபை எங்களை அதே மானி தர முடியாது ஜெபிக்கிறங்க தாவே உங்கள் ஸ்தோத்திரம். எப்படி ஆது சத்தியத்தின்படி நாங்கள் பிரசுத்தமாக்கப்பட்டு பிரவாத்தமையாக காணப்பட முடியாது, நீர் எங்களை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறங்க தாவே. மென்மையான சத்தியங்களை தருகிறீர் கதா. நான் வேறுபாட்டின் ஜீவித்தை பாதுகாத்துக் கொண்டு கதா உத்தம ஜீவித்துக்கு வெளிப்பட போதுமே சந்திக்க வசனம் கேட்டாங்க ஒவ்வொருக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தாழ்த்திரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.